அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இது வந்துட்டு நீ நீ ஒண்ணு பாக்குறதே வந்துட்டு சயின்டிபிக்கா இது எல்லாருக்கும் தெரியும். இது ஒருத்தன் வந்துட்டு அது அதான் மைண்ட்ல இதெல்லாம் என்ன வரும் அப்படி பார்த்தா நீ என்ன எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போவிய? இல்ல ஏதாவது அலெக்ஸ், அசிங்கமா கேட்கலாம் போல சிம்பிளா நான் இருக்கும். அதான் சொல்றேனே, ஒரு நிமிஷம் மட்டும் தான். அதான் சொல்றாங்கல்ல, இப்போ வந்து நீங்க வந்து உங்க பிள்ளைய வளர்க்குறதுல சரியா இருக்குது, இதெல்லாம் காமிச்சு பழக்கணும், செக்ஸ் எஜுகேஷன் சொல்லணும்னு. பட் மனசுங்கிறது அப்படி இல்ல. மனசுங்கிறது வேற. நீ ஒரு விஷயத்த பாத்துட்டுனா அதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு கேட்க தோணும். இப்ப நார்மலா ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஓகே, உனக்கு வந்து பிரைவசி. இல்லடா சொல்லு. இல்லடா நீ நீ சொல்றதுல ஒரு நிமிஷம் இப்போ ஒன்று சொல்றேன். சும்மா ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்க. ஒரு ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு ஸ்கூல் ஜோன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துல ஸ்கூல் ஜோனுக்கு போற ஒரு ரோடு இருக்குது, மெயின் ரோடுக்கு தான் எடுத்துப்போம். ஒரு பஸ் ஸ்டாப் முன்னாடி வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெரிய பிகினி ஆடு ஒரு 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 சோப்பு ஒரு ஒரு சோப்பு விளம்பரம் இருக்குது. ஒரு இது அதுல ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இதுன்னு எடுத்துப்போம். ஏன் ஒரு 4-5 பொண்ணு இருக்குது, 4-5 பொண்ணு பிகினி இருக்குதுன்னு அதை பார்த்து நீ பசங்க மட்டும் இல்ல பொண்ணுங்களே சிரிக்கும். புரியுதா? கண்டிப்பா. ஏன் சிரிக்கும்ன்ற அப்ப நீ வந்துட்டு என்ன பொண்ணுகிட்ட போய் சொல்ல போறியா? அதான் இது மேட்ரு கிடையாது. ஆனா இப்போ வந்துட்டு இது எல்லாமே காசுக்காக நார்மலைஸ் ஆயிடுச்சு. இது இது எல்லாருக்கும் தெரியும். இது எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா இது இது ஒரு கல்ச்சர் நினைச்சுக்கிறானுங்க. இல்ல, இது வந்து ஒரு பிக்கஸ்ட் வந்து எப்படி சொல்றது, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதான்டா. இல்ல எனக்கு என்னன்னா ஒரு இப்போ ஒரு ஹீரோ சிகரெட் பிடிக்கிறான், மயிரை போடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்மள போய் கேட்பானுங்க. இதெல்லாம் எவனா ஒருத்தனாவது கேட்டிருக்கானுங்களா? முதல்ல தியேட்டர்ல இவ்வளவு நடக்கும், இதுதான் ஏன் தியேட்டருக்கு வெளியே இவ்வளவு இது நடக்குது, எவனா ஒருத்தன் கேட்டிருக்கானுங்களா? இவனுலாம் இல்ல இந்த முதல்ல வெஸ்டர்ன் கல்ச்சர் நாட்டு மேல காரணமா இல்லடா, தானே. நாட்டு மேல அக்கறையும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, சும்மாதான். ஏன்னா இங்க வந்து ப்ரோ எவனாவது இந்த மாதிரி கேட்டேன்னு அவங்களுக்கு பிடிச்ச வச்சுக்கோங்க. மாதிரி ட்ரெஸ் பண்றதுல தப்பே இல்லைன்னு நான் சொல்லுவேன். அது அவங்க விஷயம் நான் சொல்லுவேன். அந்தந்த மாதிரி பிடிக்கிற நம்ம காரணம் வந்து இது எடுத்துக்கிறதுலதான் தப்பு. இல்ல ப்ரோ. இப்ப வந்து அந்தந்த மாதிரி ட்ரெஸ்ஸ போடணும்னு சொல்லிட்டு உன்னை வந்து மேனிபுலேட் பண்றானுங்க. புரியுதா உனக்கு? இந்த முதல்ல ட்ரெஸ் இல்ல போட்டாதான் இப்ப வந்து இல்ல இல்ல சூப்பர், இந்த ட்ரெஸ் இல்ல போட்டாதான் செக்ஸி, இந்த இல்ல இப்ப ட்ரெஸ் போட்டாதான் ஃப்ரீடம் அப்படின்னு. இவ்வளா ஆடை சுதந்திரம்ன்றது இப்ப எல்லாருக்கும் இந்த பொண்ணுங்க எந்த ட்ரெஸ் வேணா போடலாம், அது தப்பே கிடையாது என்னைக்குமே. ஆனா இப்ப எல்லாம் 100%, இப்ப 100%. இல்ல ஒரு சில தற்கூரிங்க இருக்கும். பொண்ணுனா சேலை கட்டணும், பொண்ணுனா சுடிதார், அதெல்லாம் மாற்ற கிடையாது, என்ன ட்ரெஸ் வேணா போடலாம். ஆனா இடத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுதான் ஒரு பொண்ணுடைய அது. கரெக்ட். ஒரு இதுதான் நான் இல்ல சொல்ல வந்தேன் ப்ரோ. இல்லடா, இடத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் போட்டா அந்த பொண்ணுடைய டீசன்சி காமிக்கும். இது ஏன் டீசன்சினா, இப்போ ஒரு இப்ப இப்ப நான் டவுசர் போட்டுன்னு காலேஜுக்கு போகலாமா? நல்லா இருக்காது, தப்பு. இல்ல அத நான் இல்ல இப்ப காலேஜ் மட்டும் சொல்லல, தியேட்டருக்கே சொல்றேன். இப்ப ஒரு பையன் நான் டவுசர் போட்டுன்னு போனா என்ன ஆகும்? ப்ரோ தியேட்டர் விடுங்க ப்ரோ, கோயிலுக்கு போக முடியுமா? என்னது புரியல, என்ன கேட்ட? கோயிலுக்கு கோயில் போறாங்களா? இல்ல அதான் இல்லடா, இப்ப கரெக்ட். மேட்டர் என்னன்னா இல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்றது டிசிப்ளினை தான் குறிக்குமே தவிர வேற எதுவும் இல்ல. புரியுதா? நீ என்ன வேணா பண்ணு. இப்ப இவ்வளேண்டா ஆனா இல்ல இதுல ஹைலைட் நாங்க டூர் போனோம்ல ஊட்டி, நாங்க ரூம்ல என்ன என்ன டவுசர் போட்டு தான் உட்காந்து கூட தான் இது பண்ணிக்கின்னு. ப்ரோ இப்ப நான் எப்படிதான் இருக்கேன், நானு வெளியே ட்ரௌசரோட தான் சுத்தும் இருக்கேன் நானு. வெளியே சுத்தும் வாய வெளியே மூடுடா. நீ டவுசர் போட்டுன்னு இரு வீட்டுல, தான் அது இல்லாம கூட இரு, எவன் கேட்பான்? அது மேட்ரு கிடையாது. இல்ல இப்ப கிளப் இது புரியுதா? இப்ப அதான் இல்லடா, கோயிலுக்கு போறதுக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கும் தான், தியேட்டருக்கு போறதுக்கும் கிளப்புக்கு போறதுக்கும் நிறைய வித்தியாசம். இதுதான் அதுதான் வந்துட்டு பேசுவானுங்க மேக்சிமம். ஆனா ஒரு சில தற்கூரிங்க வந்துட்டு என்னன்னா, சில ஃபெமினிஸ்ட் அதை புரிஞ்சுக்காம வந்துட்டு டோட்டலா திட்டுங்க. ஆனா இதுல பசங்களையும் ஒரு சில கொத்த சொல்லலாம். இவனுங்க வாயை வச்சு சும்மா இல்லாம சாரி கட்டினாதான் இது, சுடிதார் போட்டாதான் இதுன்னு. சாரி கட்டினா மட்டும் என்ன சைட்ல பாக்குறானுங்க சனியம் பூச்ச நாய்ங்க. அதான் இவனுங்களே இல்ல அதான் சில பேர் எடுத்தவா இது சொல்ல முடியாது. இல்ல ப்ரோ சில பேர் எப்படிதான் பாப்பானுங்க, ஒரு சில பொண்ணு நல்லா சின்னதா கூட தெரியாம மாதிரி கட்டுவானுங்க. ஆனா அதோட எப்படிதான் பாப்பானுங்க, இல்லடா எங்க இப்ப தெரியுதா பாப்பானுங்க. இல்லடா இப்ப உண்மைதான். இல்ல இந்த ஒரு புர்காவா பரதா வராது, முஸ்லீம் இது புர்கா போடுவாங்கல்ல புர்கா கருப்பா. பருதா பருதா. புர்கா. ஒரு 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 வீடியோ கூட இருக்கும் அது. அதாவது அந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணின்னு போற பொண்ணை கூட வந்துட்டு திரும்பி பார்ப்பான், பின்னாடி ஃபாலோ பண்ணுவான். இவனுங்களுக்கு வந்துட்டு அதான் இந்த மாதிரி அதான் அதான் இந்த மாதிரி அக்யூஸ்டும் சூப்பரா இருக்குது. சொன்னேன். நான் இது அதான் ஒன் சைடு பிளேம் பண்ண முடியாது. இது ஒன் சைடு எப்போ தெரியுமா பிளேம் ஆகும்? ஒரு சில ஃபெமினிஸ்ட்டை பார்க்கும்போது எரிச்சலா இருக்கும், கூட வந்துட்டு இந்த சில பசங்க அந்த மாதிரி பார்த்தா தான் லைட்டா எரிச்சலா இருக்கும். இது நிக்காது. கரெக்டா அதான் சொல்றேன். ஒரு டைம் நான் ஃபெமினிஸ்ட் கிட்ட மாட்டிக்கினேன், சொன்ன ஞாபகம் தான். ஒரு ஸ்பேஸ் லாக்டவுன்ல யார்கிட்ட மாட்டலாம்டா. ஏன்னா வந்து அவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்ககிட்ட அவன் இல்ல பேசுறதுதான் சரி. சொல்லியிருக்கேனா? இல்ல லாக்டவுன் டைம் நீ உன்னோட கேட்ட கேள்வி நான் திருப்பி உங்ககிட்ட கேக்குறேன். நான் தெளிவா கேக்குறேன், அந்த பொண்ணு என்ன கேட்டதுன்னு, உங்க ஃபியூச்சர் ஒய்ஃப் வந்துட்டு எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கேட்டுச்சு.
ஃபியூச்சர் ஒய்ஃப் என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணோம். ம். நான் என்ன சொன்னேன்னா, நம்மளுக்கு தோன்றதான் சொல்லுவோம். ம். ஓகே, இல்ல சுடிதார் இல்ல ட்ரெடிஷ்னலா இல்ல மாடர்னா இருந்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி இதுதான் புரியுதா? அந்த மாதிரி ஒரு வைப் இதுன்னு சொன்னேன். ஆஹா, ஃபர்ஸ்ட் சுடிதார் அந்த மாதிரி நார்மலா சொன்னேன். ட்ரெடிஷ்னலா இதுன்னு. அதுக்கு அந்த பொண்ணு என்னத்தம்மா கேக்குது? ஏன் அவங்க வந்துட்டு மாடலா ட்ரெடிஷ்னலா எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதுவும் வார்த்தை என்னது? எக்ஸ்போஸ் ட்ரெஸ் போடக்கூடாதான்னு கேக்குது. உங்களுக்கு அதாவது இப்ப நருட்டோ வார்த்தை எப்படின்னா சுதந்திரம் இல்லையான்னு கேக்குதுடா. நான் அப்போ இல்ல அப்ப நான் துருதுருன்னு இருப்பேன் புரியுதா? அப்ப நான் டக்கு தான் யோசிச்சு கேட்டேன். இல்ல கேட்டு இல்ல விட்டியா? நான் நைட்ல கேட்டு இல்ல விட்டியா? இல்ல இல்ல நான் திருப்பி என்ன கேட்டேன்னா, நான் எதுக்கு என் ஃபியூச்சர் ஒய்ஃப் வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண நான் எதுக்கு விரும்ப போறேன்னு சொல்லிட்டேன். அல்டிமேட்ரா. நம்ம இல்ல அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இல்லங்க நீங்க அந்த சுதந்திரத்தரம் நான் சுதந்திரத்தரது இருக்கட்டும், கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டேன். அஹ், கேட்ட கேள்வி என்ன? நான் என்ன ஆசைப்படுறதானே கேட்டீங்கன்னு கேட்டேன். அதே மாதிரி தான் போயிடுச்சு. சரின்னு கொஞ்ச நேரம் கீழே போயிட்டேன். அதுக்கடுத்து இதுங்க கான்வர்சேஷன் போயினுக்குது. இவங்கள மாதிரி தான் இந்த மாதிரி தான் பசங்க மைண்ட் செட்டு. இந்த மாதிரி எக்ஸ்போஸ் தான் இது பண்ண மாட்டீங்கன்னு அவனை மேல திரும்ப ஸ்பீக்கர் போனேன். ஸ்பீக்கர் போயிட்டு ஒரே கேள்வி கேட்டேன். காலேஜ்ல நீங்க எந்த காலேஜ் படிச்சீங்கன்னு கேட்டேன். ஏதோ ஒரு காலேஜ் அந்த டைம் சொன்னா அது எதுன்னு தெரியல. அந்த காலேஜ்ல வந்துட்டு நீங்க சொன்ன ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போக முடியுமான்னு கேட்டேன். நீங்க இப்ப சொன்ன ட்ரெஸ்ஸை போட்டுன்னு போக முடியுமான்னு. முடியாது, அங்க ரூல்ஸ் இருக்குதுன்னு. எதுக்கு ரூல்ஸ் இருக்குதுன்னு கேட்டேன். ஏன்னா அங்க படிக்கிற இடம் புரியுதா? படிக்கிற இடத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கிற மாதிரிதான் என்னது ஆளாளுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். நீங்க இப்ப இல்ல அங்கேயே ஒரு போயிட்டு வரைமுறை இருக்கணும்லடா. இப்ப வந்து என் வாழ்க்கை எனக்கு என் ஒய்ஃப் இப்படிதான் இருக்காங்க போது அது எங்களோட இல்லடா லைஃப். இப்ப இதுல வந்து நீ ஒரு வந்து நிமிஷம். ஏன் இத தலையிடணும்? ஃபெமினிசம் இல்லடா அது இதுன்னு சொல்லி. இல்ல ட்ரெஸ்ன்றது டிசிப்ளின் தான்டா புரியுதா? அதான். ஆனா இங்க நான் ஃபெமினிஸ்ட் எல்லாம் ஆனா அந்த டைம்ல எனக்கு இப்ப இருக்கிற பொறுமை பெருகாது. இப்ப நம்மளுக்கு புரியுதா? அந்த அப்சர்வ் தெரியுது. அதாவது எது எது ஃபேக் ஃபெமினிஸ்ட், எது ரியல் ஃபெமினிஸ்ட்னு இப்ப தெரியுது. அப்பெல்லாம் எனக்கு செம்ம காண்டு. அப்பெல்லாம் ஓப்பனா எல்லாரையும் திட்டுவேன். எல்லா ஃபெமினிசம் ஃபெமினிஸ்ட் கேட்டாலே எல்லாம். அது போட்டு போடுறது. அதான் அதான் ஒருத்த பார்த்தாலே அடிக்கணும் போலுங்கண்ணா அந்த மாதிரி தான் இது. ஆனா இப்பெல்லாம் புரியுது. அதான் ஏன்னா ரியல் நீ வேற. வந்து ஃபெமினிசம் வந்து இப்ப வந்து நீ வெஸ்டர்ன் சைஸ் எல்லாம் போய் பாத்துட்டு பொழந்துகிட்டு இருக்கானுங்க. இல்லடா இல்ல ஏன்னா அங்க இல்ல இல்லடா இல்ல இல்ல அலெக்ஸ், என்ன எவ்வளவோ ஓப்பனா சொல்றேனே, அங்க வந்து ஒன்லி ஃபேன்ஸ் சொல்லிட்டு அவ்வளவு ஃபெமினிசம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்லி ஃபேன்ஸ்லாம் வந்து ஃபெமினிஸ்ட், நாங்க வந்து சொந்த கால்ல இருக்கோம், எங்க உடம்பு ஏன் இதை நான் காட்டுவேன், அதை வச்சு காசு சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பாட்காஸ்டா பண்ணி பேசுறாளுங்க. அப்பதான் ஒருத்தன் கேட்டான். அதான்டா. இல்லடா இப்ப நீ நான் அந்த அந்த ஃபெமினிஸ்ட் ஸ்பேஸ் சொன்னல. இப்ப நீ அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்ப நீ ஜென்டரை மாத்தி பாரு. இப்ப அவ இடத்துல நான் இருந்து நான் கேக்குறேன்னு எடுத்துப்போம். உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வந்துட்டு டவுசர் போட்டுன்னு தான் டவுசர் கட் பண்ணு போட்டுன்னு ஏன் ஆபீஸ் போலாமேன்னு சொன்னா நீ என்ன நினைப்ப? புரியுதா? அவன் எதுக்கு show அந்த பொண்ணு பண்ணணும்? அந்த பொண்ணு எவ்வளவு கேவலம் பார்க்கும். அப்ப திருப்பி நான் கேக்குறேன்னு எடுத்துப்போம். ஏன் நீங்க ஆடை சுதந்திரம் விட கூடாதான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரி கேக்குது. அதான் லூசுங்க. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அதுங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஏன்னா நான் பேசுனதுங்க டிபி எல்லாம் பார்த்தா ஒண்ணு சிகரெட்டை இல்ல சிந்துது, இன்னொன்னு நான் இல்ல இங்க தெரியுமா? நான் வந்து இது சொல்ல இதெல்லாம் வேண்டாம் நினைச்சுக்கிட்டேன். நான் இப்ப சொல்றேன், எங்க காலேஜ்ல வந்து இந்த இது நம்ம வந்து இது இது என்னது, டக்குன்னு மறந்து போச்சு அந்த வார்த்தை. இந்த இது எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து போட்டு வந்து இது பண்ணுவாங்க. சிம்போசியத்துக்கு முன்னாடி கல்ச்சரலா வந்து கல்ச்சரல்ஸ் இல்ல, சிம்போசியம். எங்க மெக்கானிக் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து சிம்போசியம் சொல்லுவாங்க. அதுல வந்து மெக்கானிக்கல் நீ? ஆமா. நாங்க ப்ரோ நானும் மெக்கானிக்கல் தான் ப்ரோ. யார் சூப்பர் மெக்கானிக்கல்? சூப்பர். நான் மெக்கானிக்கல் தான். மெக்கானிக்கல்லாம் பொண்ணுங்களே இருக்காதுடா. என்ன ஒண்ணுங்களே ஏன்டா இருக்காது. இல்லடா டிபார்ட்மெண்ட் என் எனக்கு வந்து கிளாஸ்ல இது மொத்த பசங்களே எத்தனை பேர் தாமா ப்ரோ? மெகட்ரானிக்ஸ் அலைஸ் ப்ரோ இது வரும், 10 சிஎஸ்சி பேரு. வரும், ஓ அப்படி மத்த வளர்ந்த இது பசங்க. ஆமா. ஸோ பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து இது லஞ்ச் டைம்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவே செய்வாங்க, ப்ராப்ளம் இல்ல. அப்ப வந்து நம்மளாம் ஆச்சுதான் பண்ணாதான் போச்சு. சரிதான். அப்ப அலைஸ் வந்து ப்ரோ நீங்க ஒரு ஆர்ட்ஸா? டாபிக் போய்க்கிட்டு இருந்துச்சு. ஆச்சுதான். என்ன ஸோ படிச்சீங்க? வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஎஸ்சி. ஆனா பி மெக்கானிக்கல். மெக்கானிக் பசங்க எல்லாம் கேட்டிருக்கேன், நிறைய புலம்புவானுங்க. ஆனா அது எங்களை ஒரு காலத்தை பொண்ணுங்களோட பொறுத்து ஒரு சில வரும். கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படின்னா இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் கிளாஸ், எல்லாருக்கும் காமனா இருந்துச்சுங்க, அதான் ஓரியன்டேஷன் அது கிளாஸ். அது பண்ண வைப்பாங்க. ஜாயின் கிளாஸ் பண்ண வச்சிருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா ஓரியன்டேஷன் கிளாஸ் இருக்கும் அலாக்ஸ் மோஸ்ட்லி. அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் இயர் அது காமனா வரும் ப்ரோ, அது எல்லாருக்கும். சோ வந்து நம்ம செகண்ட் இயர் தேர்ட் பிரின்சிபல் இயர் படிக்கும்போது செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் ஒரு நிமிஷம். இது எல்லாத்தையும் தாண்டி எல்லாருக்கும் இது ஸ்கூல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 8th படிக்கும்போது ஒரு சாப்டரை வந்துட்டு சயின்ஸ்ல வந்துட்டு ஸ்கிப் பண்ணிருப்பாங்க, ஞாபகம் இருக்க? அந்த மூதேவிங்க பண்ற வேலைதான் இங்க வந்து நிக்கும்.
ஒழுங்கா அதுங்களே சொல்லி கொடுத்துடலாம். இவனுங்க போய் போன்ல பாப்பானுங்க. புரியுதா புரியுதா? மானகெட்ட பசங்க நிறைய அது நிறைய அத ப்ராப்ளம்டா. வந்து அதான் இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். அந்த டிராயிங் சொல்ல வரைய விட மாட்டானுங்க. ஆனா அது இல்ல ஆனா லாஸ்ட் வரைக்கும் அந்த கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. ஆனா குவார்டர்லி உனக்கு ஆஃப் இது இல்லடா, ஆனா உனக்கு என்ன பெரிய விஷயம் இருந்தாலும் தமிழ்நாடு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா டே பை கண்டிப்பா. டே கொஞ்சம் அசிங்கமா டே பை டே கொஞ்சம் பொண்ணுங்களுக்கு எதிராக அதிகமா நடக்குது. அது அதனால தான் வந்துட்டு இது பண்றாங்க. புரியுதா? அதுவும் அதான் அதனால தான் இது இது பெரிய விஷயமா ஆகுது. பொண்ணுங்களுக்கு அதிகமா இன்னைக்குமே வந்துட்டு தப்பு நடக்கும் போது இவனுக்கு ரெண்டே விஷயம் பார்ப்பானுங்க. ஒண்ணு இந்த அதான் இந்த லூஸ் மாதிரி சிலதுங்க ஆட சுதந்திரம் இதுன்னு. ரெண்டாவது வந்துட்டு போலீஸ் போலீஸ் இது ஒண்ணுவானுங்க. போலீஸ் என்ன கேட்டா சொல்லலாம் ஆட்சி சரியில்லை. உண்மைதான். ஏன்னா ஆட்சி சரியில்லை இது பண்ணல. அதனால தான் கேக்குறாங்க. காரணம் இல்லாம இப்ப டிஎம்கே யாரும் கேக்குறது இல்ல. அதான் சரி நான் சொல்றேன். ஏன்னா அந்த இங்க காலேஜ் டைப்ல அந்த ஓரியன்டேஷன் சொல்லு. கிளாஸ் அப்போ வந்து ஃபைனல் இயர். ஸோ வந்து எங்களுக்கு வந்து சிஎஸ்சியும் சிவில் கேர்ள்ஸ், அடுத்து பாய்ஸ். நாங்க வந்து மெக்கானிக்கலு, அடுத்து அடுத்து ட்ரிபிள் பாய்ஸ், அடுத்து வந்து அந்த சிவில் பாய்ஸ். இந்த பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா இந்த மாதிரி உட்காந்துருக்கோம். டாபிக் என்னன்னா வந்து பிஹேவியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி வந்து இது ஒரு கேர்ள்ஸையோ பாய்ஸோ வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ வந்து ரெண்டு பேரும் சஜஸ்ட் பண்ணணும். ஆனா ஒருத்தவங்க வந்து ஆப்போசிட்டா தான் பேசணும். ரெண்டு பேருக்கு ஃபேவரா பேசக்கூடாது. சரியா? கேர்ள்ஸ் வந்து எப்படி இருக்கணும். அப்போ வந்து சொன்னாங்க நீங்க வந்து எதுக்கு வந்து பெண்களை வந்து கண்ணுக்கு நேரத்தை பார்த்து பேசணும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏன் வந்து பெண்களோட உடைய பாக்குறீங்க. நான் வந்து ஆப்போசிட்டா தான் பேசி ஆகணும். நீங்க ஏன் வந்து மத்த இடத்த பாக்குறீங்க. நீங்க நார்மலா பாத்துக்கிட்டே இருக்கணும்ல அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தான். நீங்க ஏன் வந்து அப்போ வந்து நீங்க பாய்ஸ் வந்து நீங்க வந்து லுக் அவுட்டே பண்ண மாட்டீங்களா. அவங்க கண்ணையை மட்டும் தான் பாப்பீங்களா. ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தானா ஃப்ரெண்டு வந்து நம்ம வந்து ஸ்கூல் டைம்ல பண்ணுவோம் தெரியுமா. பேண்ட்ல கிறுக்கி விடுவோம்ல பின்னாடி ப்ளூ கலர் பேண்ட்ல இந்த மாதிரி சாக்பீஸ் வச்சு. பைத்தியக்காரன். புரியுதா? சொல்றேன் கேளு. அந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட் வந்து இது கிறுக்கி விட்டு நடக்க சொன்னான். சரி இப்ப நீங்க இந்த மாதிரி கிழிஞ்சிருக்குல நீங்க பார்த்து அந்த பையன்ட்ட வந்து எதுவும் சொல்லுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டான். அந்த பொண்ணு சொல்லுவோம். ஏன் சொல்லுவீங்க. எம்பாரசிங்கா இருக்கும்ல அந்த பையனுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதே தாங்க. நீங்க எதுக்கு அந்த இடத்த பின்னாடி எதுக்கு பாக்குறீங்கன்னு கேட்க முடியுமா. ஏன்னா வந்து நார்மலாவே நம்மளோட ஒரு பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலுமே வந்து ஆப்போசிட்ல போகும்போது ஒரு ஸ்கேன் உழுவதே செய்யும். அது வந்து செக்ஸியா உழுகுது அப்படிலாம் இல்ல. ஆடா தெரிஞ்சுச்சுன்னா பாப்பான். ஆடா தெரியாட்டி நார்மலா இல்லடா கேஷுவலா போயிருவான். இல்ல 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 இது எல்லாருக்கும் இது தெரியும். ஆனா இது நீ எங்க கேட்ட? என்னது இது இது எப்படா பண்ணீங்க இது? இது சிம்மாசத்துல இருந்து கல்ச்சரல்ஸ் அது என்னது பிஹேவியரல் ஆக்டிவிட்டிஸ் அது இப்படின்னு சொல்லிட்டு பேசுவானுடா இந்த இல்ல மாதிரி. உண்மைதான். இல்ல நம்மளுக்கு எல்லாம் இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா இன்னும் மரணமா பேசி விட்டுருவோம். இல்ல அது இது ரொம்ப கொஞ்சம் வந்து அப்படிதான் பேசி ஆகணும். அந்த ஓவரா பேசும்போது எங்க ஓவரா வந்து காலேஜ்ல அப்படி இல்ல. நான் இந்த மாதிரிலாம் இல்ல. ஏன்னா ஓவரா பேசிட்டோம்னா வந்து இறக்கி விட்டுருவானுங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது பேசி விட்டுருவானுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஸோ அதனாலதான் ஒரு ஸ்டேஜ்ல வச்சு இது பண்ணுவாங்க. நிறைய நடக்கும்டா. ஸ்மார்ட் கிளாஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்கும். இல்ல அது கரெக்ட். ஆனா இப்ப நாட்டுல தப்பு நடக்குதுன்னு முன்னாடிலாம் இப்ப ஒரு பொண்ணால் நடக்குது 14 நடக்குதுன்னு ஒரு ஒன் சைட் போயிடுவானுங்க. இப்பெல்லாம் சொல்ல முடியல. எல்லாம் அக்யூஸ்டா மாதிரி நிக்குதுங்க ரெண்டு சைட்லயும். புரியுதா? அதனாலதான் இப்ப கன்ஃபியூஸ் ஆகுது. முன்னாடிலாம் தான் ஏதாவது இது என்னது இப்போ ஒரு லவ்னு எடுத்துப்போமே. லவ் ஃபெயிலியர் ஏதாவது ஆகுதுன்னா ஏதாவது ஒரு பொண்ணு மேல முன்னெல்லாம் குத்த சொல்லுவானுங்க. இப்பெல்லாம் பார்த்தா முக்காவாசி பசங்க அக்யூஸ்டா இருக்குது நிறைய. இதுங்க பண்ற மொள மாதிரி தனத்துக்கு அந்த பொண்ணு எவ்வளவு தாங்குதுன்ற மாதிரி அந்த மாதிரி போயிடுது. பார்ப்போம் எங்க கொண்டு போய் முடியுதோ. ஆனா ஃபியூச்சர் நாசமா போகுது அந்த மாதிரிதான். இல்ல ஃபியூச்சர்லாம் இன்னும் சூப்பரா இருக்கும். என்னடா சூப்பரா கேக்குற. பாரு பயமா இருக்குடா. ஃபியூச்சர்லாம் கொண்டுரும் நாட்டுல. சத்தியமா சொல்றேன். ஆல்ரெடி அப்படிதான் போகுது. பசங்களுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி இருக்காது. பசங்களுக்கே வந்துட்டு அந்த இது பசங்களுக்கு பசங்க முன்னாடி செக்யூரிட்டி இல்லடா. இப்ப அதான் என்னடா அன்னைக்கு என்னடா என் ஃப்ரெண்ட் இல்லடா சொல்றாரு முன்னாடிலாம் கோயம்பேடுல வந்து சொல்லுவானுங்க. இது பப்ளிக் இது டாய்லெட் இல்ல போவாங்கடா அதான் குறுகுறுன்னு சொல்றேன். பாக்குறான்னா எனக்கு இல்ல எதுவும் இருக்கிறான். நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஆண்களுக்கே பாதுகாப்பு இருக்காது பேர். ஆல்ரெடி அப்படிதான் போகுது. ஃபியூச்சர்லாம் கன்ஃபார்ம். நான் வந்து இடையில வந்து இது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பக்கத்துல இதுக்காண்டி போயிருந்தேன். அப்ப வந்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்றான் டேய் நீ என்ன வேணா பண்ணு டாய்லெட்டுக்குள்ள மட்டும் போயிடாத. பக்கத்துல உள்ள குறுகுறுன்னு பார்ப்பான். எவ்வளவு இல்ல அர்ஜென்ட் ஆனாலும் பரவாயில்ல மெட்ரோல வந்து இல்ல இறங்கி அன்னைக்கு மெட்ரோ டாய்லெட் கூட போயிரு. அன்னைக்கு இதான் வந்துட்டு அதாவது நம்மளுக்கு அந்த மாதிரி நடந்தது இல்ல. நந்தானாலாம் சத்தியமா டென்ஷன் அதெல்லாம் அச்சுன்னுண்டா. அதெல்லாம் இருக்கவே கூடாது அந்த மாதிரி ஆரம்பம்.
எனக்கு அந்த மாதிரி மைண்ட் தான், புரியுதா? பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி. முதல்ல இதெல்லாம் விஷம் மாதிரி வளருதுடா, புரியுதா? இந்த சோஷியல் மீடியா இதெல்லாம் இல்ல வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுகிறாங்க. என்ன அதுதான் கேட்டா, இப்ப சோசியல் இல்லடா மீடியால எவ்வளவு சப்போர்ட் இல்லடா பண்றாங்க இப்ப பாத்தியா. திரும்ப சொல்றேன். இது இப்ப இது சில பேர் சொல்லுவாங்க, நீங்க வந்துட்டு இத தப்பா கண்ணோட்டத்துல பாக்குறீங்க, பிடிக்கலன்னு. இத நீங்க என்ன வேணா பண்றா, அதாவது நீ இப்படி இருக்கிறது கூட எவனுமே இங்க குத்த சொல்ல, புரியுதா நருட்டோ? ஆஹ் எவனாவது பப்ளிக் இந்த இந்த சாமி பத்தில சொல்லுவான் தெரியுமா? அதான் எதுக்கு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்றீங்க அந்த மாதிரி தான். அதான் நீ நீ என்ன வேணா பண்ணு, எங்க வேணா இரு, எவ்வளவுதான் எங்க வேணா பண்ணிக்க, பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்றானுங்க இவனுங்க. பரடி போடுறது, இது பண்றது கூட தான் எத்தனையோ தான். இப்போ இதோ பொண்ணுங்க நடந்துன்னு வச்சுக்கங்க, அது வேற மாதிரி மாற்று. பசங்களுக்கு நடக்கும்போது இது காமெடியே தெரியும். அது அவன் பேரு எனக்கு டக்குன்னு இல்லடா, மறந்து போச்சு. இல்ல இது நம்ம ஒரு இல்ல இல்ல இல்லடா பாட்காஸ்ட் இருப்பான் அவன் இல்லடா பேசுவான். இந்த எலான் மஸ்க்லாம் நருட்டோ வந்து சிகரெட் நானே பிடிப்பான் தெரியுமா ம், ஒரு ஒரு ஷோல. நிமிஷம் இல்ல நருட்டோ, சொல்லு. நானே வந்துட்டு காமெடி தான் பார்த்துட்டு இருப்பேன். அன்னைக்கு ஒரு ம் அன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் தான் இந்த டாபிக் ம் வந்துச்சு, எல்லாம் கலாச்சின்னு பேசியிருந்தோம். சத்தியமா சொல்றேன், டப்புக்குன்னு எத்தனை பேர் வந்து சொல்றான்னு தெரியுமா? என்னன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு அவனுக்கு ம். ஆச்சுன்றான், ஒரு நாளைக்கு இவனுக்கு ஆச்சுன்றான். முன்னாடி எனக்கு இதான் எனக்கு ஆச்சரியமாகுது. அதான் என்னடா கடவுள் வந்து நம்ம என்னடா எல்லாம் பாது நான் பஸ் எவனோ சொல்றான், இவன் இந்த அஸ்வின் நினைக்கிறேன், அஸ்வின் நம்ம ஸ்பேஸுக்கு வரணும், அவன் நிறைய ஷாமே சொல்லியிருப்பான். அவன் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், ஷாமோட ஃப்ரெண்டுன்னு. அதான் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நடந்திருக்கு அதிகமா. ராபிடோ, தான் ராபிடோ கதை இந்த இதெல்லாம் சொல்லியிருப்பானு. ஏ ரேவ் ஆமாண்டா, நீ ரேபிடோ சொல்லுவதான் ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு ஒரு சொல்லியிருந்தாப்லப்பா, அவர் ரேபிடோ ஓடுவாப்ல இடையில. அப்ப சொல்லியிருந்தாரு, அவன் வந்து நல்லா ஜிம்முக்கு போய்கிட்டு இருப்பாப்ல. பின்னாடி காத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் பிடிக்க போல வந்து சும்மா ஷோல்டர்ல கை வச்சு அதை இருந்தானா. அடுத்து நம்ம பார்த்தா இல்லடா ஆர்ம்ஸ் பிரஸ் பண்ணிட்டு ஜிம்முக்கு போயிடலான்டானா. இல்ல இல்ல தூக்கி ஆடி இரு போட்டுருச்சான். இரு இதுல ரெண்டாவது விஷயம் இது. ஆஹ் அன்னைக்கு இந்த அது படம் பேர் என்னதுடா, ஜெயமுருகன் நடிச்சானே அந்த படம் கூட வானவில்ல நிமிர்ந்து போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். நிமிர்ந்து ஏய் நிமிர்ந்து இதுரா ஆமா ஆமா ஆமா. இது உதயநிதி ஆஹ் சாலையோட பொண்டாட்டி எடுத்துச்சு. ஆமாமா. படம் நம்ம பேரு தான் காதலிக்க நேரமில்லை. காதலிக்க நேரமலை. படம் வந்துட்டு இதான் கான்செப்ட்னு தெரிஞ்சிருச்சு. அதான் படம் வந்துட்டு எனக்கு அதான் இது பிடிக்கல. இந்த கான்செப்டும் பிடிக்காது, ஸ்ப்ரெட் பண்றதே பிடிக்காது. எனக்கும் நான் வந்துட்டு இல்லடா நானும் பார்க்கவே படம் இல்லை இல்ல இது வரைக்கும். இல்ல இல்ல சூரிய வந்துட்டு ஆட்டோல எட்டி உதமா தெரியுமா? உன்னாலதான் நீ வந்து அது அது பொட்டுகள் டெம்பிள் தான் ப்ரோ. பொட்டுக்கல் அதான் அதை எடுத்து படத்தோடய தான் படம் மொக்க ரிவ்யூ இது மாதிரி போட்டு விட்டேன். அதுக்கு ரீசனும் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியாதான். ஏன்னா எனக்கு புரியுது. பிடிக்காதன்ற நான் ஓப்பனா போட்டிருந்தேன், வானவெள்ளி இதெல்லாம் சப்போர்ட் பண்றானுங்க, இந்த மாதிரி படத்தை ஆதரிக்காதீங்கன்னு போட்டு அடிக்கிற மாதிரி போட்டு விட்டேன். கோட்ல தொற்று தமிழ்ல இருக்கிற மொத்த வானவில வந்துச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இவனுங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியல. இவ்வளவு தூரம் சத்தியமா இருக்கீங்க. இல்லடா, அந்த ட்வீட் இன்னும் அக்கௌண்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அனுப்புறேன். இல்ல இதுல கோர்ட்ல வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்துட்டு எல்லாம் பர்சனலா கேட்டிருந்தானுங்க. அதாவது நீங்க எஜுகேட் ஆகுங்க, நீங்க இது புரியுதா, பர்சனலா தான் திட்டிருந்தானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு விஜயோட ஏதோ ஒரு அறிக்கைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று எத்துன்னு வந்தானுங்க. இது ஒரு டிவிக்கே அந்த இது வந்துட்டு என்னடான்னு பார்த்தா, அதான் அதாவது பாலினம் எதுவுமே புரியுதா, எல்லோருக்கும் அதான் சமன்றதுதான் நம்ம கட்சியோடைய ஒரு இது. அதான் எல்லாமே இது ஒண்ணு. இவனுக்கு என்ன நினைச்சிட்டானுங்கன்னா, இப்ப திருநங்கை எல்லாம் மதிப்பானுங்க. அதாவது முக்கவாசி இது மட்டும் ஏன் இப்ப திருநங்கை எவ்வளவு பேர் சாதிச்சிருக்காங்க, உண்மையிலேதான் கண்டிப்பா. சாதிச்சிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தா திருநங்கை வந்துட்டு இந்த ட்ரெயின்ல ஒரு சில இந்த தப்பு பண்றது, இது பண்றது, அந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்றது இருக்குது. நீ இதை ரெண்டு விதமா பார்க்கணும். இப்ப எவனும் இங்க திருநங்கையை வந்துட்டு யாரும் திட்டல. ஆனா நீ வந்துட்டு நடக்கிற தப்பையும் பார்க்கணும், கரெக்டையும் பார்க்கணும். அதே மாதிரிதான் நீ வானவில்ல இரு, இல்லதான் நீ எதை வேணா இரு, ஆனா தான் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாம இரு. அவள் தான் இங்க மேட்ரு. ஆனா இவனுக்கு யார் தெரியுமா சப்போர்ட் பண்றவன் எல்லாம் இல்ல. இதுல பப்ளிக் எல்லாம் இன்னொருத்தவன் சப்போர்ட் பண்ண நினைப்பாங்க, இல்ல எதிர்பார்ப்பாங்க. அது இல்ல இல்ல தப்பு. இல்லடா, நானாவது பரவாயில்ல, மூவி ரிவ்யூ. இன்னொருத்தன் பெருசா போட்டு மாட்டி நான் என்ன தரமாச்சு, அவன் ஓப்பனா போட்டு விட்டான், பப்ளிக்ல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். அதுக்கு கேவலமா சப்போர்ட் பண்ணானுங்களா. கேட்டா அவன் பண்ணா நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகணும். ஏன்டா ஏன்டா இது என்ன இது? இல்ல சத்தியமா அசிங்கமா சொல்றேன், கேட்க வருது, வாயில வருது. எனக்கு நான் செம்ம ட்ரிகர் ஆயிட்டேன் இதெல்லாம் அந்த டைம்ல. டோட்டலா கட்சியில வந்தனால, கட்சி வர இப்ப ஆரம்பிச்சாச்சு, அதனால இதை வந்துட்டு ஒப்பனா என்னால அடிக்க முடியல. ஏன்னா நாளைக்கு இதெல்லாம் அதான் ஒப்ப இதெல்லாம் அடிச்சிடலாம்டா. என்னடா இதெல்லாம் கட்சிலாம் ஆதரிக்காதுடா எல்லாத்துக்கும். இல்ல டிரான்ஸ்ஜெண்டரை விட இது மேக்சிமம் வந்து போய்க்கு. இதெல்லாம் அதுக்கு இல்ல மேல இல்ல இது தாண்டிலாம் இதெல்லாம் குழம்பிடுவேன் நானு. இது இல்ல இல்ல
இதெல்லாம் நான் முதல்ல சில டாபிக் நான் ஏறி அடிப்பேன், அந்த மாதிரி இந்த டாபிக் இது. ஆனா இல்ல இது இது எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்ன தெரியுமா நருட்டோ, கோர்ட்ல இவனுங்க அதான் இப்ப அவன் இந்த மாதிரி பண்றானா நீ பிடிக்கலன்னு சொல்லலாம். முதல்ல அந்த மாதிரி பண்றதே தப்புடா. இது எப்படி நான் இது ஒரு பொண்ணுக்கு நடந்தா போய் சொல்லுவியா? இல்ல ஒரு பர்சனல் ஸ்பேஸ் வந்து நீ எப்படி மீறுவ? மீறினதுக்கு அப்புறம் நீ இல்லடா வந்து அதான் பிடிக்கலன்னு இல்ல இல்ல சொல்றதுங்கிறது என்ன நியாயம்? இல்ல இல்ல திருடினதுக்கு அப்புறம் அப்பா வந்து திருடக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி புரியுதா அதான்டா. உனக்கு? அப்பதான் நான் ஒண்ணு யோசிச்சேன். இவனுங்களுக்கு அவனுங்க பண்ற தப்பு கண்ணுக்கு தெரியாது. அவனுங்களுக்கு தேவை அது புரியுதா? உனக்கு தேவை கத்தி சாண்டா இப்படி செல் பண்ணுவான் பாருடா. அதான், அப்போ ஒரு மீம் தெரியாதா? ஒரு மீம் போட்டு விட்டேன். மீம் போட்டு திரும்ப ட்ரிகர் ஆயிட்டானுங்க. செம்ம ட்ரிகர் ஆயிட்டானுங்க. என்ன என்ன போட்டனா, கத்தி சண்டை பாக்கணும்னா சன் டிவிக்கு போங்கடா, ஏன்டா இங்க வரீங்கன்னு போட்டு விட்டேன். 2 பேரும் அச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஆளுங்க வச்சு இவனுங்களே அச்ச மாதிரி ஆயிடுச்சு. அநியாயத்துக்கு அது எப்படிடா நிறைய பேர் இப்ப வந்து ரீசெண்டா வந்து ட்ரெண்ட் ஆகுதுல, ஓய் மென் பி கே அப்படிங்கிற மாதிரி. ஓய் ஆர் யூ கே? இல்லடா இது ஒரு நிமிஷம் இல்ல, நான் ஒன்னு சொல்றேன். ரஷ்யால வந்துட்டு வானவில்ல பேன் பண்ணிட்டானுங்க, அபிஷியல் பேன். அதாவது அங்க டெரரிசம் மாதிரி. அமெரிக்கால வந்துட்டு தெரியாதா, இப்ப ட்ரம்ப் இருக்கான் நம்ம பங்காளி, அவனும் பேன். அவனும் டிரான்ஸ்ஜெண்டரே பேன். க்ளோஸ் பண்ணிட்டான். ஏன் தெரியுமா உனக்கு? அதான் இல்ல ஒரு நிமிஷம் எதுக்கு அவனும் டிரான்ஸ்ஜெண்டர் எதுக்கு க்ளோஸ் பண்ண தெரியுமா உனக்கு? தெரியாது. ஏன்னா வந்து இது எப்படி சொல்றது, முக்கியமான எல்லா இதுலயும் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லிட்டு பசங்கள சும்மா பிரா போட்டுக்கிட்டு அதுங்க போட்டுக்கிட்டு போய் நின்றுவாங்க. தெரியல. இல்லடா இப்போ ஒரு ஒலிம்பிக் போட்டி இதெல்லாம் இருக்குல்ல, ஒலிம்பிக் போட்டி அடுத்து வந்து பெண்களுக்கு தனியான உள்ள டாய்லெட்ல எல்லாம் வந்து போயிடுறாங்க டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லிட்டு. அமெரிக்கால அது நிறைய நடந்துச்சு. அந்த இது லாஸ்ட் அப்ப அதோடதான் புடிச்சு குடுத்துட்டான். நீ என்னது இதுக்கு வந்துடுற லைட்டா இல்ல வந்து நம்மளுக்கு இல்லடா போட்டுட்டு. இப்ப இல்ல ட்ரம்ப் அதை பண்ணது இருக்கட்டும். ஆனா சயின்டிபிக்கா வந்துட்டு அந்த அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ன்றது ப்ரூவ் ஆயிருக்கு, அதனால அதை விட்டுறலாம். ஆனா இதெல்லாம் வந்துட்டு இதான் சயின்டிபிக்கா இதெல்லாம் வந்துட்டு ப்ரூவ் ஆகாதது ஒண்ணு. இதெல்லாம் இவனுங்களா ஒரு ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு ஏதோ நாசமா போறது இது வந்துட்டு. அதான் சொல்றேன், அப்பேற்பட்ட இல்லடா இருக்கிறதுல டாப் கண்ட்ரியா இருக்கிற ரஷ்யாலே பேன் பண்ணிருக்கானுங்க, அமெரிக்காலே பேன் பண்ணிருக்கானுங்க, இந்தியால இதை பேன் பண்ணல. அதனாலதான் இவனுங்க வந்துட்டு சுதந்திரமா சத்தியமா சொல்றேன், இந்தியால பேன் பண்ணலன்னா கூட பரவாயில்லடா, இத பிரைஸ் பண்றானுங்கடா. இல்ல அந்த இதெல்லாம் நீ வந்து நான் வந்து படிச்ச ஒரு ஆர்டிகல்லாம் இன்னும் இருக்குது. அந்த இது போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அதெல்லாம் பாத்துன்னு வச்சுக்கோவேன், உனக்கு வந்து டென்ஷன் ஆகும். நான் என்ன உனக்கு டிஎம் என்ன பண்றேன் தனியா, அந்த இது ஹார்மோன் சேஞ்சஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்கல்ல, நான் வந்து டோட்டலா வந்து மாறணும், டோட்டலா வேணும், அந்த இதெல்லாம் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து போட்டோவா எடுத்து வந்து அந்த டைத்துல வந்து நான் அந்த ஆர்டிகல் என்ன கேட்டா உனக்கு டிஎம் பண்றேன் பாரு. ஒரு நிமிஷம், இந்த சபரிஷ் தெரியும்ல, டிஎம்கே சபரிஷ், டிஎம்கே ஆமா டிஎம்கே ஆமா சபரிஷ், சொல்லு தெரியாதா? இல்ல ஒரு டைம் இல்லடா, அவன் வந்துட்டு இந்த டிபேட்டுக்கு முட்டு கொடுத்துருந்தான். அப்ப நான் இதே கேள்விதான் கேட்டேன், ஏன்டா உன் வீட்டுல இந்த மாதிரி ஒருத்தன் ஆகிட்டா என்னடா பண்ணுவேன்னு கேட்டா, அது அவன் இஷ்டம்ட்டான். எனக்கு புரியுது. அந்த அவனுங்க வந்துட்டு அவனுக்கு மைண்ட் செட் எவ்வளவு கேவலமா இருக்குது பாத்தியா? அதெல்லாம் எப்படிதான் வந்து அதை யோசிக்க தோணுது? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொசைட்டி நாசமா போறது ஃபியூச்சர்ல இது ஒரு எக்ஸாம்பிள். இந்தியால இப்ப நீ நினைக்கலாம், முதல்ல வெஸ்டர்ன் கல்ச்சரையும் இவனுக்கு என்ன தெரியுமா, வெஸ்டர்ன் கல்ச்சரே புரிஞ்சுக்க மாட்டானுங்க. இது இப்ப இந்த எப்படி தெரியுமா, இந்த விடாமுயற்சி எடுத்துட்டு இந்த அஃபேர் நார்மலைஸ் பண்ண பாத்தியா, அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சரே அஃபேர்னு வந்தா சுட்டு தள்ளுறானுங்க. அது வந்துட்டு ஏன்னா நிறைய எவ்வளவு கேஸ் இருக்குது, அதனால இல்ல அஃபேர்னா சுடணும்ன்றது அது அந்த மாதிரி சொல்ல இதுக்குதான் வந்து ஃபர்ஸ்ட் இப்ப இல்ல அஃபேர்னா தப்பு இல்ல, இல்லடா அஃபேர்னா தப்பு, டைவர்ஸ் இதுதான் வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர், இது வந்துட்டு அது ஒரு நல்ல ப்ரொசீஜர்னு எடுத்துப்போம். ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சர்லயே அஃபேர்னா அவ்வளவு கேஸ், அதாவது சண்டை கேஸ், கொலை கேஸ், அவ்வளவு கேஸ் இருக்கும். இவனுக்கு வந்து இங்க பேசுவானுங்க. அதான் நீங்க வந்துட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பாருங்க, அது ஒரு மயிரும் கிடையாது. முதல்ல எல்லாருக்கும் எமோஷன் தான், வெள்ளைக்காரனுக்கும் எமோஷன் இருக்குது, எல்லாருக்கும் இந்த எமோஷன் தான். இந்த நாய் வந்து வெள்ளைக்காரனுக்குலாம் வந்து எமோஷன் எல்லாம் இல்ல, அவன் வந்து எல்லாத்தையுமே சரியா எடுத்துக்கிடுவான். வந்து இங்க வந்து மோஸ்ட் ஆஃப் ஒரு மிகப்பெரிய வந்து தப்பான கண்ணோட்டம் இருக்கு தெரியுமா, வெள்ளைக்காரனால வந்து அவன் வந்து ஒரு செக்ஷுவலைஸா தான் பாக்குறாங்க, அதுவே மிகப்பெரிய தப்பு. அதான்டா இவனுக்கு யார் தெரியுமா, இவனுக்கு ரியாலிட்டியில இருக்கிற வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்க்க மாட்டானுங்க, குரோம்ல இருக்கிற வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்ப்பானுங்க, புரியுதா? பைத்தியாருனுங்க. உனக்கு வந்து 2 மெசேஜ் அனுப்பியிருப்பேன் பாரு. ஃபர்ஸ்ட் இந்த பிரைட் கல்ச்சர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் இல்ல ப்ரோ.
2வது போட்டோ குரோம் கூட அனுப்பியிருப்பான். இல்ல. அதெல்லாம் வந்து ஒஸ்ட், புரியுதா உனக்கு? அது வந்து 14 வயசுல இந்த இருந்து கரு 15 வயசுல வந்து இந்த மாத்தணும். இந்த இந்த கருமத்தெல்லாம் ஏன்டா அனுப்புறேன் சொல்லு. நான் சொல்றேன், புரியுதா உனக்கு? நான் அந்த அளவுக்கு வந்து அந்த டாபிக்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா இல்லடா, பார்த்தோம். இது எப்படி இது அதுக்காக இது எப்படின்னா அடிக்கிறதுக்காண்டி இது தான் இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கேன்னா, இந்த மாதிரி பேசுறவங்களை வந்து அடிக்கிறதுக்காக தான். புரியுதா உனக்கு? இல்லடா இது அது வந்து ஒரு நிமிஷம். சொல்லு. இப்போ ஆரம்பத்துல இது வந்துட்டு இவனுங்களுக்கு ஃபன்னா தெரியும், நார்மலா தெரியும். சில பேருக்கு வந்துட்டு இது மெச்சூரிட்டியா இதை அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு தோணும். ஒண்ணு இக்னோர் இல்ல, எனக்கு கேட்டா இது மெச்சூரிட்டியா இக்னோர் பண்ணிடலாம். நானே இக்னோர் தான் பண்ணுவேன், புரியுதா? இதை அக்செப்ட் இல்ல பண்றியோ அலெக்ஸ், இல்லையோ இக்னோர் இது பண்ணிடலாம். இக்னோர் பண்றது இல்ல அலெக்ஸ். இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க யார் வந்து அந்த சின்ன பசங்கள்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும். ஒரு 13 14 வயசுல இருந்து அவனுக்கு ஏதாவது ஒரு ஆசை வரும், அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். நீ நீ இந்த நீ டேப்லெட் எடுக்கணும்னா வெள்ளக்காரன் வந்து நீ வெள்ளக்காரனை பத்தி பேசுற, நான் இங்க பத்தி பேசுறேன். அவனுங்க வேற விஷயம், அது டக்குன்னு அது அவங்க மாறுறானுங்க, இதை இது தானே பண்றானுங்க, எடுத்து இதை வச்சிரு. கொடுக்குறானுங்க. அவன் அதை இல்லடா தானே இங்க எடுத்துட்டு வந்து இல்லடா ஒரு பேசுறான். நிமிஷம். இல்ல நீ நிறைய கண்ட்ரில இதெல்லாம் பேன் பண்ணிட்டானுங்க, புரியுதா? அதனால நீ வெஸ்டர்ன் பத்தியே பேசக்கூடாது. ஏன்னா அவனுக்கு அந்த தகுதியே போயிடுச்சு. நீ இப்ப அமெரிக்கா ரஷ்யாலா பேன் பண்ண ஒரு விஷயத்த நீ இந்தியால பண்றன்ற போது அது அது அதை நீ எதுவுமே இது பண்ண முடியாது. கூட இது அமெரிக்காவை இல்ல, ரஷ்யா அவங்க மட்டும் இல்ல, இந்தியர்களுக்கு நிறைய வந்து நம்ம வந்து கண்ட்ரில. இது சொல்லி இது ஆகணும்ல, புரிதலை ஏற்படுத்தி ஆகணும்ல. ஏன் அதை நான் இப்ப அதை மட்டும் இதுல சொல்லிடுறேனா? ஏன்னு சொல்லு சொல்றேன் சொல்லு தெரியுமா? ஆனா ஆனா அதை மட்டும் சொல்லாத, கேவலமா இருக்கு. ஆஹ் அதான், அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து 15 வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டேப்லெட் எல்லாம் போட்டு ஆகணுமா. அப்போ வந்து ஒருத்தவனுக்கு வந்து மனுஷனா பொறுத்த வரைக்கும் 18 வயசு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அப்பனாதான் அவனுக்கு தெரியும் எது நல்லது எது சரின்னு சொல்லிட்டு. 18 வயசுக்கு அப்புறம் தான் தெரியுமே. அததான் நீ இப்ப இந்த முன்னாடியே கருமத்தை வந்து தான்டா இந்த மாதிரி சொல்லாதான்னு சொன்னேன். சரி விடு. ஸோ ஏன்னா இப்படிலாம் இல்ல இது பண்ணக்கூடாதுல. இல்ல இல்ல இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்ற, இது இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான். ஆனா ஃபியூச்சர்ல இதை வந்துட்டு இவனுங்க ஏதாவது இது கேட்டுன்னு ஏதாவது ஒன்று இது பண்ணுவானுங்க. இது வந்து ஏன் சொல்றான்னா, ஒவ்வொரு பசங்களும் வந்து இது இது வந்து எப்படி சொல்றது, திரும்ப சரி பண்ண முடியாது ஒரு தடவை பண்ணிட்டோம்னா. புரியுதா உனக்கு? சோ அப்ப 20 22 வயசுக்கு அப்புறம் உள்ள தெரியும்டா. இதுங்கெல்லாம் வந்து ம். கேஸ் போட்டிருக்காங்க. என்னை வந்து இந்த மாதிரி வந்து என் டீச்சரே வந்து இப்படி நீ மாத்தி வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி இல்லடா இதுட்டாங்க. ஒரு நிமிஷம். நீ வந்துட்டு இந்த மாதிரி வேற ஜெண்டர் மாறுறாங்க, அது அது வேற விஷயம். அது இப்ப இதெல்லாம் எப்படின்னா வைரஸ், இது வைரஸ் மாதிரி பரவும், உனக்கு இருக்கிறதே தெரியாது. அதுதான் இங்க இப்ப இந்த இப்ப ஒன்னோடா இவ்வளவு பேர் வந்து பேசினானுங்களே, அவன் நினைச்சிருப்பானா பஸ்ல இந்த மாதிரி பக்கத்துல உக்காந்துக்கிறவன் அதான் இந்த மாதிரி ஆளுன்னு. யாரு என்னன்னே தெரியாது, புரியுதா? ஏன் நாளைக்கு பிரணவ் கூட இருக்கலாம் உனக்கு. மாசு அமைதியா இதுல இருக்காப்ல. இல்ல அவளோட இதுல தாட் என்னன்னு கேளு. இல்ல பெஸ்ட் போய் திஷா என்னன்னு தெரியல, கேட்டிருந்தாரு படி இல்ல. மேட்ரு என்னன்னா அதான் சொல்றேன், அதாவது எவன் எந்த ரூபத்துல இருப்பான்னு தெரியாது. இதெல்லாம் இருக்கிறதுல அதான் வைரஸ் மாதிரி உடம்புல இருக்குதா இல்லைன்னு கூட தெரியாத அளவுக்கு. இதெல்லாம் ரொம்ப ஒஸ்டா போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரிலாம். ஏன்டா ஒரு 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 சீம்ஸ்ல கூட ஒரு மீம் இருக்கு, ஐபோன் வச்சிருப்பான், கவர் வந்துட்டு ரெயின்போ கலர்ல இருக்கும். அதான் அல்றா டேய் தள்ளுறான். இதுல ஹைலைட் என்ன, சீம்ஸ் இல்ல இல்ல நான் ஒரு ரீல் பார்த்தேன் ரீசெண்டா, அது இன்னும் தமாசு ப்ரோ. தாராள பிரபு வச்சு ஒரு ரீல் பண்ணானுங்க. அது இல்லடா, நடுவுல உண்மையிலே ஐபோன்னாலே அந்த ரெயின்போ கலர் வந்துட்டு அது செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. என்னைக்கு இது வந்துச்சோ அது அதை விற்கிறதே விட்டானுங்க, தெரியுமா? யாரும் யூஸ் பண்றது இல்லடா. எங்க வீட்டுல எங்க அம்மால அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் அதுதான் வச்சிருப்பாங்க. அதோட தூக்கி அததான் சொல்றேன். முடியாச்சு. ஃபர்ஸ்ட் இதை தூக்கி போட பிளாக் கலர் கவர் வாங்கி வச்சுக்க. போன் கவர் ரெயின்போவே இப்ப பேன் பண்ணிட்டானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவனுங்க தான். இப்போ ரெயின்போ பார்த்தாலும் ரசிக்கத்தோட மாட்டேங்குதுடா. நேச்சுரலா வந்தா கூட இவங்க ஞாபகம் தான் வருதா? ஐயோ இதை ரசிச்ச விட நம்மள வந்து ரெயின்போ திரிவாங்க. இல்ல ரெட்ரோ ரெட்ரோ எஃப்டிஎஃப்எஸ் அந்த இதுல கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூன்னு ஒன்று போட்டிருக்கேன், புரியுதா? அந்த டெம்ப்ளேட் நீ போய் பாரு. அதான் ஒரு ஒரு 2 டீம்ஸ் உட்காந்து இருக்கும் பஸ்ல, பக்கத்துல ஒருத்தன் வடக்காம இருப்பான், ஆளு பார்க்க தினுசா இருக்கான், கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அதான் ஏன்னா அது ஏன் போட்டேன்னா, அதான் படம் படம் ஊத்தின்னு போகுதுன்னு அதை ஃபீல் ஆயிடுச்சு லைட்டா. ஆனா நான் ஃபீல் பண்ண மாதிரியே முடிச்சு விட்டான் செகண்ட் ஆஃப். இது எதுக்கு இல்ல, எதுக்கு நம்ம பசங்கிட்ட சொல்றேன்னா, உஷாரா இருந்துக்கடா டேய். இவன் இது இல்ல, சில பேர் மேனிபுலேட் பண்ணுவானுங்க, மானங்கிட்ட நாய்ங்க. அதுதான் இதுல அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இன்னும் சில பேர் வந்துட்டு என்னன்னா, இதான் இந்த மாதிரி ஒன்று நடந்தா அது வெளியே பேசாதீங்க, இது பண்ணாதீங்க. என்ன கேட்டா வெளியே இப்போ சில விஷயம் இங்க பேச முடியாது. ஏன்னா கட்சி அதான் இதெல்லாம் வந்தாச்சு.
இதெல்லாம் ஓப்பனா இல்லடா. எவனாவது இந்த மாதிரி எவனாவது உனக்கு ஏதாவது பஸ்ல ஏதாவது அபியூஸ் இதெல்லாம் பண்றான்னா அடிச்சிரு என்ன கேட்டா. சத்தியமா சொல்றேன். இது வந்துட்டு கையில நான் ஏன் சொல்றேன்னா காம்பஸுக்காக இல்ல இல்ல கையில போன் பேனா இல்ல ஏதாவது இல்ல வச்சிருந்தா டேய் உள்ள அந்த வச்சு மாதிரி இல்ல சரக்கு தெரியும். இல்ல இல்ல. இது ஏன் சொல்றேன்னா இது வேற விஷயம் இது. ஏன்னா இது பொண்ணுங்க நடந்தாலும் இது கிட்டத்தட்ட இது அடிதான் செய்யணும் ஹராஸ்மெண்ட் தானே பசங்க உனக்கு. நடக்கும். ஆமா அததான் சொல்றேன். இப்ப இவனுங்க வேற ஏதோ ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆயிப்பானுங்க. இது ஹராஸ்மெண்ட் இது. இது இல்லடா. எனக்கு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா நம்மளும் சென்னையில் தான் இருக்கோம். நம்மளும் இதான் இதெல்லாம் டிராவல் பண்றோம். நம்மளுக்கு எதுவுமே இப்ப இல்ல. எனக்கெல்லாம் நான் ஓப்பனா சொல்லுவேன் இது ப்ரோ நம்மளுக்கு நான் நடக்கல. ஒரு 1 ஆனா இயர் நியூஸ் இல்லடா பார்த்தேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல நான் என் இல்ல நான் ஃப்ரெண்ட்ஸ்ல ரெண்டு மூணு பேருக்கு கேக்குற நடந்திருக்கு, அதனாலதான் பயமா இருக்கு அதான் நான் இல்லடா போவே நான் முடியாது. அதான் இப்ப நீ சொல்ற பாத்தியா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு மூணு நடந்துக்குதுன்னு அந்த மாதிரி தான் இப்ப இவ்வளவு நம்ம ஸ்பெஷல் எடுத்துக்க. இந்த இப்பதான் பேர் சொல்லி சொல்றேன். அஸ்வின் இந்த இவன் ஷாம் அவன் நிறைய பேர் சொல்லியிருப்பானுங்க. அதான் எல்லாம் வளர விடக்கூடாது சார். இதான் பிரணாவ் என்ன உனக்கு எதாவது நடந்து ப்ரோ நான் தான் அப்படி இல்லாத ப்ரோ. சீரியஸா இல்ல ப்ரோ. ஏன்னா நீனா புரியல. அப்படிதானா? பொண்ணுங்க பேசுறதே நான் பயப்படுவேன் ப்ரோ. பாத்துறதுக்கடா. இல்ல இல்ல நான் இது தான் எப்பயும் இப்போ ஒரு புனித இல்ல பேசினா இது டீன்ற வார்த்தை போட மாட்டேன். அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து டேய் நம்ம கொஞ்சம் பயந்து பொண்ணு பொண்ணு அது இது இல்லடா. பொண்ணுங்க வந்துட்டு இது ஓகே அது வேற. இன்னொரு விஷயம் இந்த நான் போன வருஷம் எண்டுல ஒரு நியூஸ் பார்த்தேன். பஞ்சாப்ல 5 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு பையனை, அதெல்லாம் நிறைய நடந்திருக்குடா, விட்றா தம்பி. அதெல்லாம் எப்பவுமே வந்து அதாவது எல்லாம் சொல்லுவாங்க விமன் சேஃப்டி செத்துருவாங்க விமன் பையன். சேஃப்டி. மொல இல்லடா அது ஆம்பளைக்கு வந்து சேஃப்டி இல்ல ப்ரோ. முதல்ல இதுதான். நாட்டுல இல்ல இதெல்லாம் எப்பனா நடக்கிறது நடந்துதான் இருக்கு. அது மேட்டர் இல்ல. எது வந்துட்டு என்னைக்கு நார்மலைஸ் ஆகுதோ அதான் தப்பு. இன்னொன்னு நார்த்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். மாடை கூட அவங்க வந்து விட்டுக்க மாட்டானுங்க சத்தியமா. அந்த கேஸ் பாத்திரியா இல்ல அவங்க மாடு வந்து கேஸ்ல இருக்கு. மனுஷங்க இல்ல மனுஷனே கிடையாது தெரியுமா, அந்த மாதிரி அந்த டைலாக் வந்து அவங்களுக்கு தான் சூட் ஆகும். ஏய், சத்தியமாடா நீ மாடு கேஸ் நாய் கேஸ் எல்லாம் பாப்பாங்க. எதையுமே விட்டுக்க மாட்டானுங்க. இல்ல அவனுங்க மனுஷனே பெங்களூர்ல வந்து கிடையாது. என்னோட கொலீக் வந்து சொல்லுவாரு, இவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் எத்திக்ஸ்னால ஒருத்தவனுக்கு வந்து ஐடி எம்ப்ளாயி, ஆனா அவனுக்கு எத்திக்ஸ் தெரியாது ப்ரோ. நம்மள்ட்டே வந்து அந்த அவனுக்கு வந்து நல்லா ஹிந்தி பேசுவான், அந்த கர்நாடகாரனா பெங்களூர் பையன், அவன் நல்லா ஹிந்தி பேசுவான். அவன்கிட்ட வந்து அங்க உள்ள இது கோவர்க்கோஸை பத்தி தப்பா பேசுறது இதுங்கிறது, அந்த பேச்சு, அந்த இது சிக்னலை மதிக்காம போறது, அந்த ஒரு எத்திக்ஸே இருக்காது. டபான்னு கிராஸ் ஆகுறது. டேய் ஏன்டா இல்ல நீ இப்படிலாம் பண்றீங்க? இல்லடா, அது வந்து சொல்லி கொடுக்க வழக்கமா வேண்டியதா இருக்குது ஐடி எம்ப்ளாயிக்கு. இல்ல வழக்கமா இந்த வடக்கானுங்க பார்த்தா முன்னாடில எப்போ பயம் வரும்னா இந்த பாய தூக்கின்னு வர்றவனுங்க ஏதாவது ரோட்ல ஏதாவது தினுசா பாக்குறவனுங்க அந்த மாதிரி பயம் இருக்கும். உண்மையில அப்பெல்லாம் வடகான்னு பார்த்து பயம் இருக்கும். இப்பெல்லாம் ப்ரோ எப்படின்னா எனக்கு கூட பயம். இல்ல இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் வடகான் தான் இருக்கானுங்க. அதுவும் நீ சென்னையெல்லாம் பாரு. இப்ப நம்மளாம் சென்னை தான். சென்னையில ஏய் எங்க இப்ப பார்த்தாலும் ரீசெண்டா கூட வடகானு ஒரு இருக்கானுங்க. கேஸ் என் ஆச்சு பாத்தியா அபார்ட்மெண்ட்ல இல்லையா? வடகான் தான் ப்ரோ. இப்ப கூட ரீசெண்டா ஒரு கேஸ் திருச்சியா திருப்பூரோ ஏதோ ஒரு இடத்துல இது திருப்பூர் தான் வடகானு. அங்க வந்து இது கொலை கேஸ், திருட்டு அண்டு கொலை. வயசான தம்பதியை உள்ளக போய் இது சங்கிலி ஆட்டுறேன்னு சொல்லி அடிச்சு இதுன்னு இருக்காங்க. போலீஸ்காரன் வந்து ஆமா வந்து ஆமா அவங்க வீட்டுல போய் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் குடும்பங்களோட உட்கார்ந்து இருந்திருக்கான். பாத்துக்க அவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கான். டேய் யாருடா நீங்க? இல்லடா நீ நீ சத்தியமா சொல்றேன். இவளே இப்ப இந்த உதயநிதி வந்துட்டு மெரினா பீச் வந்துட்டு டூரிஸ்ட் இதுவா மாத்த போறோம்னு சொல்றாங்கல்ல. இதெல்லாம் நீ எதுக்குன்னு கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தா எனக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ அதெல்லாம் வந்துடும். கடைசியில பார்த்தா சென்னையே வந்துட்டு ஒரு பொதுவான ஒரு இதுவாயிடும். பொதுவான இதுவானா இப்போ தமிழ் தமிழ் பீப்புள் மட்டும் இல்லாம இருக்கிற ஒரு பகுதி ஆயிடும். அதுதான் வந்துட்டு இரிட்டேட் ஆகும். சத்தியமா அது பெரிய இரிட்டேட். அதுக்கப்புறம் அது இல்ல எப்படித்தமா இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அதோட ஹையஸ்ட் பொசிஷனுக்கு வந்து வளர்க்கறது, அதோட கல்ச்சரை ஆல்ரெடி மெயின்டைன் பண்ண இல்ல நம்ம. அது வளர்ந்த பிறகு வந்து எல்லாருக்கும் போதுன்னு சொல்ற போதே அதுவே ஏத்துக்க முடியாத ஒரு நிலைமையில அதான் இருக்கும். முதல்ல ஆல்ரெடி சென்னையில நிறைய கோல்டிங் இருக்குது. உனக்கு தெரியாதவனுக்கு நான் நிறைய பார்த்துருக்கேன், தெரியும் ஃபீல் தெரியும். பண்ணிருக்கேன். ப்ரோ இதுல எவ்வளவு மணி ப்ரோ? இதுல கொல்ட்டிங்க கொல்ட்டி பொண்ணுங்க. இதுல இதுல வடக கோல்டிஸ் கூட பூண்டானுங்க. விட்டுறலாம்டா, இவங்க வந்து வடக்கன்ஸ் தான் ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. ஆனா இல்ல இதுல எனக்கு கேட்டா ஃபியூச்சர்ல அதிக வடக்கு வந்துடும். என்ன கேட்டா வடக்கு அதிகமா வந்துடும். ப்ரோ கொல்ட்டிங்க சென்னை தான், திருவண்ணாமலை தான் ப்ரோ ஜாஸ்தி. இல்ல அவுட்டர் போயிட்டோம்னா கோல்டி தான். நீ வந்து நாவலூர் சைடு காரப்பாக்கம் இதெல்லாம் போயிட்டீங்கன்னா வந்து அதிகமா கோல்டிஸ் தான் இருப்பாங்க. இந்த திருவண்ணாமலை பக்கம் நிறைய இப்ப கொல்ட்டிங்க தான் வரானுங்க. நம்ம ஆளுங்க திருப்பதி போறாங்கன்னா அவனுக்கு திருவண்ணாமலை வந்துடுறாங்க. இல்ல ஒர்க்கு சும்மா ஸ்டேயிங் அந்த மாதிரியே வந்து கோல்டிஸ் இருக்காங்க அதிகமா.
என்னோட ஆமா. இதுல அந்த சைடுல ஒர்க்கிங்ல வந்து சும்மா வெளியே வந்து டீ குடிக்க வந்தோம்னா கூட வந்து பேச்சு காதுல படுற அளவுக்கு கோல்டிஸ் இருப்பாங்க. ஸோ கோல்டிஸ் வந்து அவங்களுக்காக கொஞ்சமா எத்திக்ஸ் இருக்கும். பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவான். இவன் வந்து வணக்கம் சொல்லி ஏத்துக்கவே முடியாது. அவன் என்ன பண்றான்? இப்போ இன்னமும் வந்து இப்போ ஐடி எம்ப்ளாய் இருப்பான், கான்ட்ராக்ட் போடுறானுங்க. ஆனா கையில தனியா வச்சுக்கிறாங்க ஒரு பாக்கெட் மாதிரி. இது துப்பிட்டு உள்ள பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. Idiots. ஏய் என்னடா இது எவ்வளவு கேவலமா லாஸ்ட் வரைக்கும் அது விட மாட்டாங்க. அலெக்ஸ் ப்ரோ கொல்ட்டின்னு சொல்லும்போது இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிரபாஸ் ஃபேன் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான். ஏன் ப்ரோ ம். பிரபாஸ் ஃபேனா சண்டைக்கு வந்துட்டான். எதுக்கு? எதுக்குடா ஒரு அவ்வளவு ரீல் பார்த்தேன். பிரபாஸ் அட் 40s போட்டு சாகோ போட்டானுங்க. விஜய் அட் 40ஸ்னு கத்திய போட்டாங்க. நான் ஆல்வேஸ் தளபதி போட்டேன். கீழே வந்து கடிக்கிறானுங்க. ஆக்சுவலா லூசுங்க பிரபாஸ் லூசுங்க அவன்லாம் நீ இது இல்ல ஆக்சுவலா பிரபாஸ் என்ன கேட்டா ப்ரோ அவன ஃபேன் பேஸ் இல்ல தானே. ஃபேன் பேஸ் ஓன் ஸ்டேட்லாம் அவனுக்கு இல்ல, கம்மி தான், ரொம்ப கம்மி இல்ல. அவனுக்கு வந்து அவுட் இப்போ சைடு அதிக fan base னா வெளியே அந்த ஃபேன்ஸ் first எல்லாம் இல்லடா, பவன் அவருக்கு ஃபேன்ஸ்லாம் கிடையாது பெருசா. இல்ல ஃபேன் பேஸ்னா இப்போ நான் ஒன்னு அவனுக்கு சொல்லிட்டேன் ப்ரோ. அவுட் சைடு வந்து ஃபேன் ஸ்டேட்ல பேஸ்னா வந்து ஃபேன் மகேஷ் பேஸ் பாபு இருக்கு. பவன் கல்யாண் தானே. ஏய், ஐயோ, இல்லடா அங்க அவன் ஃபோர்த். இப்ப இங்க சூர்யா, தனுஷ் அந்த மாதிரி தான் அங்க அவன், புரியுதா? அதோட ம். ஏன்னா இது இல்ல, இது எப்படின்னா இல்ல அவனுக்கு இப்ப நார்த் அங்க இந்தியாவில இல்லடா தானே ஃபேன்ஸ் அங்க அதிகம். ஒரு நிமிஷம் அங்க மார்க்கெட் இல்ல ப்ரோ. நம்பர் 1 and 2ன்னு எடுத்துக்கேன். இல்ல மகேஷ் பாபு பவன் கல்யாண், இல்ல பவன் கல்யாண் மகேஷ் பாபுன்னு வரும். ஃபேன் பேஸ் சொல்றேன். மகேஷ் பாபு வரும், இல்ல பவன். ஆமா மகேஷ் பாபு ஃபர்ஸ்ட் வரும், பவன் கல்யாண் செகண்ட் வரும். தேர்டு வந்துட்டு என்டிஆர் வரும். ஃபோர்த்து அப்படியா தான் ஆமா தேர்ட் என்டிஆர் அதிகம். ஃபோர்த்து தான் வந்துட்டு இவன் வருவான் பிரபாஸ். இது அதாவது ப்ரோ அல்லு இல்ல அர்ஜுன் வருவான் ப்ரோ ஃபோர்த்து. அதான் அவங்களாம் வருவாங்க. இப்போதான் இல்லடா நீ அல்லு அர்ஜுன் பிரபாஸ்லாம் வந்துட்டு அதான் சொல்றேன். இப்பெல்லாம் வராங்க அதான் ஃபோர்த்து கேட்டகரி. இதை அதான் ஓன் ஸ்டேட் சொல்றேன், வேர்ல்டு வைட்லாம் இல்லை, ஓன் ஸ்டேட் சொல்றேன். அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இப்படிதான் இருக்கு. இப்போ மகேஷ் பாபு பவன் கல்யாண் வந்து என்டிஆர் தான் அதிக ஃபேன்ஸா. ஆமா என்டிஆர் ஓகே ஃபேன்ஸ் ஓகே. இருக்காங்க. ஆனா இப்போ பிரபாஸ் கீழே பார்த்தா ராம் சரண்ல. ராம் சரண் ராம் சரண் ஃபேன்ஸ் கம்மி. ஆமா ஆமா. இவன் ஏதோ பிக் பட்ஜெட் படம் பண்ணனால இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கா பிரபாஸ். அல்லு அர்ஜுன் கரெக்டா செட் பண்ணி வச்சிட்டான். இதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் தான் அவன் பெரிய ஆள் ஆயிடுவான் ஃபேன்ஸ். இது அதான் பிரபாஸ் இவங்கலாம் இது வந்துட்டு பிரபாஸ் பட் இப்போ வந்துட்டு. பிரபாஸா அல்லு பார்த்தா அல்லு அர்ஜுன் தான் ஆனா ஃபேன் பேஸ் அதிகம். பிரபாஸை விட அல்லு அர்ஜுனுக்கு ஃபேன்ஸ் கொஞ்சம் இப்ப இது பண்ணிருக்காங்க, அதிகம் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் புஷ்பாக்கு அதே அப்புறம். சமயம் ஏன் ப்ரோ இப்போ பிரபாஸ் ஆனா பிரபாஸுக்கு நார்த்ல சப்போர்ட் வந்துட்டு. ஆனா நார்த்ல இப்ப சொல்லவே முடியாது, ஏன்னா இப்ப அல்லு அர்ஜுன் பக்காவா செட் ஆயிட்டான் நார்த்ல. இல்ல நார்த்ல வந்து எல்லாத்தையும் வந்து ஏத்துக்கிறாங்க. நீ வந்து பிரபாஸ் ஃபேனு அல்லு அர்ஜுன் ஃபேனுங்கிறத விட எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. கேஜிஎஃப்ஐயும் பிடிக்கும், அல்லு அர்ஜுனையும் பிடிக்கும், தளபதி பிடிக்கும், அந்த மாதிரி உள்ளது. ஆனா ஓன் ஸ்டேட்னு பார்த்தா அவனுக்கு ஒரு ஃபோர்த் கேட்டகரி தான் ஃபேன் பேஸ். ப்ரோ அட் தி சேம் டைம் இப்போ பிரபாஸ் பிக் பட்ஜெட் படம் பண்ணனால அவனால ஹையஸ்ட் கலெக்ஷன் அடிக்க முடியுது. கரெக்ட் தானே? இல்ல அவனுக்கு அந்த மார்க்கெட் செட் ஆகுதுல. இல்ல பிரபாஸ் இதுக்கு வந்துட்டு ஃபேஸ் வேல்யூ அதான் என்னன்னா இல்ல ஃபேஸ் வேல்யூ கொடுக்கும் ப்ரோ. அவன் பேரு இல்ல அவன் லார்ஜர் தன் லைஃப் சப்ஜெக்ட்ன்ற கான்செப்ட் வச்சு தானே இவ்வளவு கலெக்ஷன் அடிக்கிறான். இப்போ ஒண்ணு இல்ல இப்போ நம்ம ஆளு கோட்டு ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் கரெக்டா. ஆமா இப்போ அந்த மாதிரி நார்மல் கமர்ஷியல் படம் வச்சு பிரபாஸால பெரிய கலெக்ஷன் அடிக்க முடியுமா? முதல்ல நீங்க கம்பேரிசன் பண்றதே தப்புடா. ஏன்னா இப்ப உனக்கு விஜய் இல்ல விஜய்க்கு இருக்கிற ஃபேன் பேஸ் உனக்கு பிரபாஸுக்கு இல்ல. ஆனா பிரபாஸுக்கு வந்துட்டு அந்த ஹிந்தி மார்க்கெட்லாம் தமிழ் சினிமால யாருக்கும் இல்ல. ஏன்னா வந்துட்டு அவனுங்க பண்ணலாம். நம்ம இல்ல தமிழ் சினிமால எவ்வளவோ பண்ணிடலாம். ஏன்னா இங்க எவ்வளவோ நீங்க கொண்டு போவான். ஏன்னா இங்க எல்லாம் ஃபேன் பேஸ் இருக்கிற ஹீரோஸ் இருக்கானுங்க. நல்லா டெவலப் பண்றதுக்கு எவ்வளோ டேலண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்ப நம்மளே எடுத்துக்க, உனக்கு எல்லா டேலண்ட்ஸும் விஜய் கிட்ட எல்லாமே இருந்தோம். உனக்கு வந்து சவுத் இந்தியால விஜய் நம்பர் 1 பவர்ஃபுல் இருக்கிறதுல. நீ ஃபேன் பேஸே எடுத்து பார்த்தாலும் உனக்கு மகேஷ் பாபு பேன் இண்டியாக்கு முன்னாடி பண்ணது அதான். இப்ப முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்தாலும் விஜய் பேன் இண்டியாக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்தாலும் விஜய் தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரிதான். ஆனா இல்ல எல்லாமே இருந்தோம், நம்ம எங்க தெரியுமா கோட்டை விட்டோம். அவனுங்க டெவலப் ஆனானுங்க கரெக்டா. டைரக்டர் மார்க்கெட் எல்லாம் பிடிச்சி தான் கரெக்டா மார்க்கெட் பண்ணி டெவலப் பண்ணானுங்க.
லியோ கூட வந்து அவ்வளவு பெரிய இது ஹோப் இருந்துச்சு, அவன் அதுல உடச்சான், மல்டி விழுந்துட்டான். மல்டி மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் பண்ணல பைத்தியக்காரனாய். மல்டிபிளெக்ஸ் கடைசியில பெரிய பார்த்தா லெவல் இல்ல மார்க்கெட்டிங்ல. இல்ல எது வேணுமோ அதை கேட்கல. கடைசி நல்ல வேளை கடைசி படமாவது வந்துச்சு. ஜனநாயகன் மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் ஃபர்ஸ்டும் லாஸ்டும் தான். ஃபர்ஸ்ட் தான் மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் ஆகுது. பார்ப்போம். ஆனா அடுத்த வருஷம் அவள் தான்டா நரக வேதனை. பார்ப்போம். நானா இல்ல முறையே சொல்லிட்டேன். நான் எஃப்டிஎஃப்எஸ் போகும்போது எவனும் அந்த இலவை பத்தி பேசவே கூடாது. ஏன்னா வரும்போது எல்லாருக்கும், ஏன்னா கடைசியே தெரியும் அது. ஏன்னா அனிருத் சும்மா இருக்க மாட்டான். அழுக அதான் விட்டுருவான். அதான் ஏன்னா விட்டுருவான். இல்ல கத்தி படம் கிளைமேக்ஸ்லயே ரத்த கண்ணீர். அதான் இதெல்லாம் வந்துட்டு இதான் வெளியே வரும்போது அவன் சபதம் போட்டு தான் மியூசிக்கே போடுவான். அதாவது வெளியே வரும்போது ஒட்டுமொத்த அணில் கண்ணிலேயே ரத்த கண்ணீர் வர வைக்கிறான், இல்லையா மட்டும் போயிடும். ஆமா அப்படிதான் இருக்கு. இன்னும் பாரு படம் ஜனநாயகன் கிளைமேக்ஸ் வரும்போது ஒட்டுமொத்ததான் தெரியல. அது பார்ப்போம், வரட்டும். வரும்போது ஒரு கட்சி பாங்கினேன் கார்ல ஏறின்னு ஏசிய போட்டது கம்முன்னு தூங்க வேண்டியதுதான். இல்ல அழுதுருவான். எனக்கு கேட்டா கண்டிப்பா எல்லாம் அழுவோம். எமோஷன் அது வேற. அத ஆனா அந்த வார்த்தையால இல்லடா விவரிக்க ஆனா முடியாது. ஆனா அந்த டைம் எமோஷன்ல எவனாவது டிஎம்கே காரன் உள்ள போனான்னு செம்ம திட்டு வரும். செத்துரும். ஆட்சியில சரியான எனக்கு கேட்டா நீ ஜனநாயகன் வந்துட்டு சர்க்கார் மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னா டிஎம்கே எக்ஸ்ட்ரீம் ஹேட் வரும். டிஎம்கே மேல ரொம்ப ஹேட் வரும். ஏன்னா சர்க்கார் டைம்லயே வந்துட்டு ஏடிஎம்கே மேல அவ்வளவு ஹேட்டு. இப்பெல்லாம் ஆமா, வந்துட்டு டிஎம்கே காரன் மட்டும் ஜனநாயகன் பேனரை கிழிக்கிறது இதுன்னு கையை வச்சானத்துக்கு சரியான எக்ஸ்ட்ரீம் ஹேட்டு. அதாவது பொதுமக்கள் கிட்டே போய் நிக்கும். அது ரொம்ப போய் நிக்கும். கண்டிப்பா. பாப்போம். தான் எனக்கு கேட்டா இல்ல அந்த அளவுக்கு இவனுங்க வந்துட்டு முட்டாள் இல்ல. அவ்வளவு தைரியம்லாம் இல்ல. இல்ல இல்ல அவ்வளவு தைரியம் இல்ல தைரியம் இல்ல, இவனுங்க. முட்டாள் இல்ல. அவன் தெரியும் இப்ப இத கட்சி பண்ணி இல்லடா நம்ம. நம்ம 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 சாதாரண நடிகர் மட்டும் இல்ல, கட்சிக்கார பேனர் கிச்ச மாதிரி அது நிறைய கம்ப்ளைண்ட் ஆமா. ஆகுது. அதனால இவன் என்ன பண்ணுவானா ஆப்போசிட்டா ஏதாவது படத்தை அறிக்கை உப்பு போடுவான், வேற எதுவும் பண்ண மாட்டான். அதாவது சில்லி பசங்க அந்த மாதிரி சாம்பார் வேலை தான் பார்த்து நிப்பானுங்க. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு பராசக்திய வரவெல்லாம் பிளான்ல இருப்பான். பட் மிஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா மிஸ் ஆகும். அதெல்லாம் டே எது மிஸ் ஆனாலும் சரி. ஆனா இல்ல ஏதாவது ஒரு கேடு கெட்ட குப்பை படத்தை எத்தனை வந்து விடுவான். அது இல்லைன்னா மட்டும் இன்னைக்கு கண்டிப்பா விடுவான். ப்ரோ நான் எழுதி தரேன் ஆனா ஜனநாயகன் சோலோ இல்லடா ரிலீஸ். இல்ல 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 எப்பவுமே அது இப்போ வரைக்கும் சோலோ ரிலீஸ் தான். ஏன்னா பராசக்தி எல்லாம் வந்துட்டு உனக்கு பெருசா யாரும் இதெல்லாம் கன்சிடரே பண்ணல. இப்போ வரைக்கும் சோலோ ரிலீஸ் தான் இது. ஆனா அவனே இல்ல எனக்கு கேட்டா இப்ப ஜனநாயகன் கிளாஷ் ஆக வேண்டியது. உண்மையில அது பெரிய கிளாஸ் தான். அது ஆனா அது என்னன்னு பார்த்தா இந்த பிரசாந்த் நீல் படம் முன்னாடி இருந்தது. அது உண்மையில நான் ஆமா நான் அதை யோசிச்சேன். அது நல்ல ஆனா பெரிய கிளாஷ். ஏன்னா வந்துட்டு பார்த்தா இல்ல ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன் ப்ரோ. நம்பால் இந்த லியோ தாஸ் அந்த அந்த சீட்ல உட்காந்து பாத்தியா அதை வச்சுட்டு நீலுக்கு ஒண்ணு கொடுக்க வேண்டியது கடைசியா கொடுத்துட்டு போயிடலாம்ன்ற மாதிரி மீன் பார்த்தேன். இல்ல இப்பெல்லாம் நம்ம இல்ல இப்பெல்லாம் கிளாஷே நடந்தாலும் ஒரு தான் ஒரு இந்த இந்த வடச்சன்ல வருமே சண்டை செய்யறதுன்னு மயிரை கூட புடுங்க முடியாதுன்ற மாதிரி. இப்பெல்லாம் நீலுக்கு ஒண்ணும் ஒரு இல்ல கொடுக்க இல்லடா. இருக்கு. ஆனா இல்ல நீ பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் அந்த படமும் விஜய் தான் கிளாஷ். ஆனா உனக்கு உண்மையிலே அது கிளாஷா கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா சவுத் இந்தியால ஸ்கிரீன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது இதுவாகும். அங்க அங்க இப்ப இது எப்படின்னா கர்நாடகால 2 பேருக்கு கொஞ்சம் பாதிக்கும், தமிழ்நாட்டுல ஒண்ணும் புடுங்க முடியாது, அப்புறம் கேரளால இதெல்லாம் பாதிக்கும். புரியுதா? ஆனா வந்துட்டு அது பாதிக்கம்னா என்னது கொஞ்சம் கொஞ்சம் அந்த அவனுக்கும் பிரச்சனை நம்மளுக்கும் பிரச்சனைன்ற மாதிரி போவோம். அதாவது ஒரு ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டுன்னு இருக்காது. கேட்டா இப்போ ஒரு ரெக்கார்டு வருதுன்னு போச்சு என்ன வித் கிளாஷன் போடுற மாதிரி வரும். ஆனா இப்போ வந்துட்டு ஆனா அதான் இப்போ வந்துட்டு எதுவுமே இல்லை. அதான் என்டிஆர் அவன் அக்கௌண்ட்லயே போட்டானே ஜூன் மாசம் போஸ்ட்போன் ஜூன் பண்ணிட்டாங்க. 25. அதனால இது சோலோ ரிலீஸ் தான் சோலோ ஜனநாயகம். ரிலீஸ். ஆமா 10 நாள். இன்னும் தெலுங்குல எந்த படம் கிளாஷ் வரல. தெலுங்குல ஏதாவது ஒரு படம் வரும். சிரஞ்சீவி ஏதாவது தூக்கின்னு வருவான். வரும் சிரஞ்சீவி பாலன். சிரஞ்சீவி இப்போ பார்க்க மாட்டாங்க ப்ரோ எனக்கு கேட்டா. சிரஞ்சீவி பாலன் ஏதோ ஒண்ணு வரும்டா. அதெல்லாம் யாரும் பெருசாலாம் இல்ல. இல்ல வர்றது ப்ரோ வரதான் செய்யும். சங்கராந்தி ஃபெஸ்டிவல்னால நமக்கு பெருசா அடிக்கும் நமக்கும். அப்படி பார்த்தா இல்லையோ அப்போ ஒரு படம் யூஸ்வலா வந்தது. வர இல்ல தசரானா ஒரு 4 நாள், சங்கராந்தி அப்படி கிடையாது. இல்லையோ அது அப்போ ஒரு ஸ்டேட்லயே நம்ம 300 கோடி சம்பாதிக்கலாம். லியோ அப்ப கூட பாலையா படம் வந்தது. ஆனா லியோ தெலுங்குல பெரிய ஹிட். 48 இன்னும் 2 போயிருக்கணும். 15 நினைக்கிறேன். 50 கிட்ட. இல்ல 2 48 அதான் 15 ரவுண்டு போனேன். 48னா
செட்டு தான். இல்ல கரெக்டா சொல்லலாம் பாட்டி இன்னும் 2 வந்திருந்தா மாஸ்ன்னு சொல்லிட்டு இருப்பேன். சரி விடுங்க. எப்படியோ போயிடுச்சு. பட் என்ன கேரளா கேட்டா கேரளால எனக்கு இன்னமும் டவுட் ஜெயிலர் அங்க கேரளால எப்படி கேரளால லியோ லியோ இண்டஸ்ட்ரி. அதெல்லாம் நம்ம கோட்டை ப்ரோ. அதெல்லாம் பேசவே கூடாது. எவனுமே அதை பத்தி பேசக்கூடாது. இது லாஸ்ட் படம்ன்றதுனால உனக்கு அந்த வைப்பு புரியல. அதாவது நீ இதை வேணா நோட் பண்ணிக்க, நினைக்காத அளவுக்கு ஓடும் படம். கண்டிப்பா நம்ம நினைக்கிறத விட. அதாவது அந்த 10 நாள்ல இல்லடா, ஓப்பனா சொல்றேன், அந்த 10 நாள்லயே வந்துட்டு உனக்கு 200 மேல போயிடும், மேலேயே போயிடும். தமிழ்நாட்டுல சொல்றேன், தமிழ்நாட்டுல மட்டும் சொல்றேன், தமிழ்நாட்டுல மட்டும் 10 ஓவர்சீஸ் நாள் எவ்வளவு போகுன்றீங்க ப்ரோ? அதெல்லாம் அது வேற அதுதான் விஷயம். கணக்கா ஓவர்சீஸ்ல இதுக்கு ஈக்குவல் இல்ல, ஓவர்சீஸ்ல ஈக்குவலா போகிறதுக்கு மேல கூட போக வாய்ப்பு இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுல மட்டும் சொல்றேன், 200 மேல போயிடும் 10 நாள்ல மட்டும். ஏன்னா வந்துட்டு 10 நாள் லீவு. உனக்கு நார்மலா எடுத்து பார்த்தாலே தெரியாது. ஒன்னும்டா இப்ப இல்ல, ஒர்க்கிங் டேலயே வந்துட்டு டபுள் டிஜிட் தான் விஜய்க்கு வரும். அதுவும் வந்துட்டு இவ்வளவு நாள் லீவ் வச்சுக்கிட்டுலாம் நீ பாரு, கொடூரமா வரும். அதுவும் லாஸ்ட் படம்ன்றதுனால ப்ரீ புக்கிங்லாம் வந்துட்டு மினிமம் 3 நாள் எல்லாம் தான் வாஷ் அவுட் பண்ணி வச்சிருப்பானுங்க ஃபுல்லா. 4வது நாள் டிக்கெட் தான் கிடைக்கும். அந்த மாதிரி தான் கண்டிப்பா இருக்கும் ஃபுல்லா. நீ வேணா இப்ப 4வது நாள் டிக்கெட் கிடைக்குமா? 7வது நாள் டிக்கெட் தான் கிடைக்கும் என்ன கேட்டா. அவ்வளவு இல்ல, இவ்வளவு எலிவேஷன் இது வேணாம். ஆனா மேட்ரு என்னன்னா, ப்ரோ இல்ல நடக்கும் இல்ல ப்ரோ இது. இல்லடா, இது 2 விஷயம் நடக்கும். ஓப்பனிங் டே டிக்கெட்டும் பொங்கல் டிக்கெட்டும் அதிகமா புக் ஆயிடும். நாங்களே தான் பிளான் போட்டிருக்கோம். பொங்கல் டிக்கெட்லாம் முன்னாடி எடுத்து வச்சிருந்தோம். இதெல்லாம் ஆல்ரெடி வலிச்சுன்னு போயிடுவானுங்க. பார்ப்போம். கண்டிப்பா ப்ரோ ஆனா பட் லியோக்கே புக் சரசரசம் மை போயிடுச்சு புக் இதெல்லாம். மை புக் மை ஷோ வந்து நல்லா தெரியாதா, முன்னாடியே பிளான் வச்சுன்னு டெய்லியும் ஒரு ஷோ புக் பண்ணிடணும். நான் இந்த மாதிரி தான் பிளான். இல்லை பசங்கிட்ட பேசி யார் யார் வராங்க கேட்டு அந்த மாதிரி கண்டினியூவா போறேன். அந்த அந்த 10 நாள் லீவு கண்டினியூவா டெய்லி ஷோஸ். ஒரு ஒரு டெய்லி 2 வாட்டியோ தான், ஒரு வாட்டின்ற மாதிரி தெரியல. அதான் கடைசி இதோட அதான். நான் ஒரு 5 வாட்டி பிளான் பண்ணிருக்கேன். யூஸ்வலா 2 வாட்டி போயிடுவேன் ப்ரோ அஞ்சு நம்ம ஆளுது. அஞ்செல்லாம் நான் 2 நாள்லயே 5 வாட்டி போயிடுவேன். அதெல்லாம் 2 3 நாள் 3 நாள். ஓப்பனிங் டே 2 ஷோ 3 ஷோ பாக்குற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அங்க ஏன் 2 ஷோ 3 ஷோ போகலாம். நைட் ஷோ ஒரு ஷோ போகலாம். ஏன்னா ஆந்திரால இருந்து இங்க வர்றதுக்கே மதியானம் இதுவாயிடும், ஒரு ஈவினிங் ஷோ ஆயிடும். இல்ல ஆந்திரால நான் வந்தா நானும் வரேன் ப்ரோ. ஆந்திரா தான் 4 மணி. ஆந்திரானா சித்தூர்னா நான் கண்டிப்பா வந்துரும் ப்ரோ. ஏன்னா அங்கிருந்து 1 மணி நேரம் தான் டிராவல். வேலூர் டு சித்தூர் தான் சித்தூர். போவான். சித்தூர் தான் போவானுங்க இந்த ப்ரோ வாட்டி. சித்தூர்னா நான் வரேன் ப்ரோ. 1 மணி நேரம் தான் கரெக்டா. இல்ல நான் எப்படின்னா முன்னாள் நைட்டு வர மாட்டேன். வெடிகாத்தால நான் வருவேன் சித்தூர்னா. இது ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் கிளப் சைட்ல இருந்து போறான், நீயும் போ. நான் பர்சனலா தெரியல, பர்சனலா போலாமா இல்ல ஃபேன்ஸ்க்கு தான் மொத்தமா சேர்ந்து போலாமான்ற மாதிரி. ஏதோ அதான் டிக்கெட் தான் சொல்லுங்க ப்ரோ நான் வரேன். இல்ல ஆல்ரெடி ரெண்டு கார் 3 கார்ன்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அது பர்சனல் இது மாதிரி. அதாவது இப்போ எங்க பசங்க மட்டும் இது பண்ற மாதிரி தெரியல. ஆனா அதிக பேர் வர்றதா அந்த பஸ் போடலான்னு ரேவந்த் சொன்னான். பாப்போம். ம். ஏன்னா லாஸ்ட்னால கொஞ்சம் நிறைய வர வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆளாளுக்கு சொல்லியிருந்தா அவனை ஊரை கூட்டினாடா போக முடியும். அங்க ஆந்திரால தெரியாத எத்தனை ஷோ போடுவான். ப்ரோ ஆனா எனக்கு சேட்டான் நினைச்சதான் கொஞ்சம் பயமா இருக்கு, வெறுப்பாவும் அவன் இருக்கு. அவனை இல்ல, அவன்கிட்ட இப்ப இது எப்படி தெரியுமா, அவன்கிட்ட 10 ரூபா கூட நான் எக்ஸ்பெக்டும் பண்ணல. ஆனா அவனுங்க பாப்பானுங்க. ஏன்னா வந்துட்டு அதான் இது சொல்றேன், கடைசி அவனுக்கு படம். இல்ல அனிருத்துக்கு பெல்லி டான்ஸ் போடுவான். அதுக்கடுத்து கடைசி படம்னும் போது அதையும் பார்ப்பானுங்க. 35 வந்தாலும் பெரிய விஷயம் ப்ரோ. என்னடா அதெல்லாம் வந்துரும்ல. நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க கேரளால? வந்துரும் அதேதான் 35. 35 வந்தாலே முதல்ல சூப்பர் மாசம். இல்ல ப்ரெடிக்ஷன்லாம் இது. ஏன்னா உனக்கு லாஸ்ட்ன்றப்போ எனக்கே கன்ஃபியூஷன். ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. உனக்கு அந்த முதல்ல இல்ல அந்த நான் மினிமமா ப்ரிடிக்ட் பண்றேன் ப்ரோ. நான் ஒன்னு சொல்லட்டா, தமிழ்நாடுல 260, எப்படா ஓவர்சீஸ்ல 80. உங்களுக்கு சொல்லிருங்க. உங்களுக்கு கடைசி படம் அந்த எமோஷன் புரியல. அது டே நெருங்க நெருங்க, அதாவது மாசம் நெருங்க நெருங்க, அந்த படத்தோடைய அந்த நீ வேணா பாரு, ஜனநாயகருக்கு இருக்கிற பெரிய இப்போ அந்த லாஸ்ட் தான். லாஸ்ட்ன்ற அந்த ஒரு இது. 2வது விஷயம் தான் வந்துட்டு அந்த போலீஸ். ஆனா விஜய் வந்துட்டு போலீஸ் கேட்டப்ப தொட்டதெல்லாம் எல்லாமே ஹிட் தான். போக்கிரி, ஜில்லா, தெரி எல்லாமே ஹிட் தான். அதுக்கேத்த மாதிரி தான் இதுவும் இல்ல வந்துட்டு ப்ரோ அது ஹிட். தான் நான் சொல்றேன். நான் இருந்தாலும் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் சில பேர் பேக் வாங்குவானுங்க அதர் ஸ்டேட் காரணங்க. அதெல்லாம் இல்லடா. டேய் இப்ப பொலிட்டிக்கல்னா நீ என்ன வேட்டையன் எடுக்க போற, எடுக்கிறது மாஸ் படம். அதெல்லாம் இல்ல.
மெர்சல் மாதிரி இருந்தா மெர்சல் முதல்ல நேஷனல் இல்லடா, இஷ்யூ இருந்தா ஓடும் ப்ரோ. நான் சொல்லிட்டா விஜய போலீஸா காட்டி நீ எதுக்கு இதெல்லாம் முதல்ல விஜய்க்கு போலீஸா காட்டி கூட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ், செகண்ட் ஹாஃபும் வந்துட்டு உனக்கு போலீஸ்னா சொல்லவே தேவையில்லை. படம் இப்படிதான் போகும். இதுல அனிருத் வேற, புரியுதா? இதுல எல்லாரும் இப்போ ஒரு ஃபயரா பாக்குறது என்ன தெரியுமா, இது வரைக்கும் போலீஸ் கெட்டப்ல அனிருத்தோட இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வச்சு பண்ணதில்லை. இந்த ஆமா வாட்டி பாரு, சதற கொளுத்தி விடுமான விட்டுருவான். பிஜிஎம்லாம் தியேட்டர்ல சீட்டமான எடுத்து தூக்கின்னு போயிட்டு அவள்தான் ஒரு சீட்டை நீ எடுத்துக்க, ஒரு சீட்டை நான் எடுத்துக்கிறேன், அவள்தான் எட்டி தளபதி ஒரேதான் இருக்கிற வெறியில ஒரே மாரி போடுங்க. ஆனா நான் சொல்றேன் தப்பா நினைச்சு கூடாது, இந்த ரமணா கிளைமேக்ஸ் மாதிரி நடந்துருச்சு. ஐயோ லூசாடா இவன். இல்ல அந்த மாதிரி வரக்கூடாது. இல்ல இந்த பொட்டிக்காட்டுல வந்துட்டு இந்த சொல்லுவானே இந்த வடிவில் வீணாடி வாங்கி சாமாரா மரியாதை கொடுத்து இல்ல சொல்லுங்கடா. நீ இல்லடா, ஒரு சில பேர் தான் இந்த கேஜிஎஃப் பார்த்து இந்த மாதிரி ஆயிட்டீங்க, அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல, கிளைமேக்ஸ் ஒரு பிரஸ் மீட் அந்த மாதிரி மெர்சல் மாதிரி முடியும் வாய்ப்பு. ஆனா அது வந்தாலும் நமக்கு அழுகதான், எப்படி பார்த்தாலும் நம்ம அழுக. நீ தியேட்டரை விட்டு வெளியே போகும்போது ரத்த கண்ணீரோட போல, அது எல்லாருக்கும் தெரியும். இது இல்ல நான் டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் எடுத்து போவேன் நானு. அதெல்லாம் பத்தாதுக்கு அப்படி என்னது நீ என்ன பொண்ணாடா டிஷ்யூ பேப்பர் கட்சி பத்துன்னு போ, ஒரு கையில கட்டி ப்ரோ. நானே எல்கேஜி ப்ரோ கட்சி போறதுக்கு பேசாம ஒரு கட்சி பத்துக்க அதான் சுத்திக்கிட்டு ஜாலியாவும் இருக்கலாம், வரும்போதும் யூஸ் ஆகும், வரும்போதும் அதான் ரத்த கண்ணீர். இல்ல கச்சிஃப் அழுவும் போது சப்போஸ் மூக்க சிந்தினு கச்சிஃப் நனைஞ்சிரும். இவன் தேர மாட்டான் பாபா, இவனெல்லாம் கொண்டு போய் தியேட்டர்ல விடக்கூடாது. நீ எல்லாம் ஹோம் தியேட்டர்ல பார்க்கதான் இல்ல, தியேட்டரே போயிடு. இல்ல நான் துண்டோட நான் வந்துடும் நானு தியேட்டருக்கு. பர்த்டே அன்னைக்கு ஏதாவது வரும்னு நினைக்கிறேன், நம்ம ஜூன் 22 ஏதாவது வரும். சாங் வர்ற சான்சஸ் அதிகம். சிங்கிள் பாட்டு மாதிரி தெரியல, ஒரு ஷார்ட் கிளிம்ஸ் மாதிரி ஒரு விட்டாங்களா. ஆமா இதுக்கு தளபதியோட பர்த்டே அன்னைக்கு வந்து இதுதானே வந்துச்சு, கோட்டோட கிளிம்ஸ் மாதிரி தானே வந்துச்சு. இல்ல உனக்கு கோட்டு செப்டம்பர் ரிலீஸ், அது பண்றதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஏன் அக்டோபர் ரிலீஸ் வந்துட்டு லியோ பண்றதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஜனவரி ரிலீஸ் வச்சு எதுக்கு பர்த்டே அன்னைக்கு பாட்டலாம் அப்படி விடக்கூடாது. ஆனா அப்படியே விட்டாலும் இல்ல பாட்டுன்னு வந்துட்டா அது நம்ம தான் அது மேட்டர் இல்ல. ஆனா கிளிம்ஸ் ஏதாவது விடலாம், படம் தான் முடிச்சாச்சு, ஷூட்டிங் இப்போ ஆல்மோஸ்ட் தான் எல்லாம் முடிச்சாச்சு, கிளைமேக்ஸ் மட்டும் தான் இது எண்ட்ல. ஒன்னோட இப்ப எடுத்த செகண்ட் ஹாஃப்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதோ ஒரு ஷாட் எடுத்து அதை கட் பண்ணி போட்டாலே முடிஞ்சது. பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கண்டிப்பா. இல்ல போலீஸ் கெட்டப்ல மட்டும் ஒரு கிளிம்ஸ் வந்துச்சுன்னதுக்கு அனிருத் பிஜிஎம்மோட பர்த்டே அன்னைக்கு அவனா தரமாட்டம்தான் எல்லாத்துக்கும். அரபிக் குத்து மாதிரி ஒரு பாட்டு ப்ரோ, தலைவா மாதிரி ஒரு பாட்டு. இல்ல நின்னா அந்த காலுன்ற மாதிரி அந்த கதையே கிடையாது. ஏன்னா இப்ப எனக்கு அரபிக் குத்தோட நாரடி பிடிக்கும், புரியுதா? அது ஒண்ணு பாட்டா பாடுறாதான் இல்ல நம்ம ஆளுங்க வியூஸா பாக்குறானுங்க, பாட்டா பாருங்க. இல்ல வியூஸாவும் சொல்ல பாட்டாவும் சொல்றானு, ஏன்னா பூஜா ஆகிட்டே இருக்குல்ல. ஓ சார் அப்படி அந்த காம்பினேஷனோட போனோம். அட் த சேம் டைம் இருக்கும் போது லாஸ்ட் போடும். இப்ப நார்த் ரிலீஸ்னா அரபிக் குத்து மாதிரி ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா அசால்ட்டா இன்னமும் பெருசா அடிக்கும். இல்ல எல்லாருக்கும் தகுந்த மாதிரி. ஒரு நிமிஷம், அந்த பேர் என்னதுரா, அவன் பேர் எனக்கு தெரியல. அதான் இந்த ஒரு சிங்கர் கூட, சிங்கர் நம்ம படத்துல பாடுறானே, ஆமா ஆமா அந்த வனிண்டான்னு அந்த ஒரு பாட்டு வருமே, வனிதா அதான் அவனும் இந்த படத்துல பாடுறான். அதான் அவன் நல்லா பேரண்ட் லெவல்ல ட்ரெண்டிங் இருக்கு. எல்லாம் கரெக்டா தான் பண்றாங்க. முதல்ல நடக்கிறதெல்லாம் நல்லாதான் நடக்கும், நம்ம ஆளுக்கு அட்வைஸ் பண்ணாம இருந்தே சரி. அட்வைஸ் இல்ல ப்ரோ, இது நடந்தா மஜாவா இருக்கும்னு நான் சொல்றேன். அட்வைஸ்னா எப்படி, இது நடந்தே ஆகணும், இது பண்ணுங்கன்னு சொல்றது. நம்ம கோட்ல பண்ணிட்டு இருந்தோம் பாருங்க. ஆனா நருட்டோ இதுக்கப்புறம் எனக்கு அட்வைஸ் பண்ண அவள் தான் இழுத்து வச்சு அர்த்தம் பாத்துக்கோ. ஏன்னா இல்ல ஒரு ஐடியா பாருங்களா, இல்ல ஏன்னா கடைசி விளிம்புல நிக்கிறோம், இப்ப கூட வாய் சும்மா கதை பாரு. இல்ல அலெக்ஸ் ஒரு பாதுஷான ஒரு ஐடி ப்ரோ, கேரளாக்கார ஐடி. அவன் சொல்றான் ஒரு ராவண ஃபைட்டா யாருக்கு, விஜய்க்கும் பாபி தியோலுக்கும். ஏன்னா எடுக்க போறது பொலிட்டிக்கல் படம், உனக்கு எதுல ராவண ஃபைட்டு?
எப்படி வேணா இருக்கட்டும்டா. குறை ஏதாவது சொல்லிட்டு வந்தானுன்னா தூக்கி சொருக வேண்டியதான். அதான் அவளோட போடல பைத்தியாரமா இருக்கு கேரளா அந்த பாதுஷான் ஐடி. டேடே சேட்டான் ஐடிலாம் விட்டுரு. ஏன்னா இங்க ஆன்லைன்ல அட்டென்ஷன் சீக்கிங் நாங்க இது ஆனா ஆஃப்லைன் எல்லாம் பக்காவா தானே போடுவோம் சேட்டான்ஸ். ஆஃப்லைன் பெருசா யோசிக்க மாட்டானுங்க. அவனுங்க ஃபேனை தான் நம்மளுக்கு அதிக ஃபேன்ஸ் அதிகம் கேரளால. ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் தன்னை புளுத்தின்னு காட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவானு. அது சரி சேட்டான்ஸ் மாவான நம்ம ஆளுங்களே பண்ணுவாங்க ப்ரோ. மணி 1:30 ஆகுதுடா, போய் தூங்கும். ஆமாண்டா ஒரு முடிச்சிருவாங்க. நிமிஷம். ஃபைனல் டெஸ்டினேஷன் யாரா பார்த்தேன் லாஸ்ட் இப்போ வந்ததா? இப்போ வந்ததா? ஆமா இப்போ வந்து ஆமா. ட்ரைலர் மட்டும் பார்த்த செமையா இருந்துச்சு. இப்போ அவங்க எல்லா யூனிவர்சிட்டி இல்ல உள்ள அது போறாங்க. இல்ல நான் 5th பார்க்கல போல இருக்கு. 5th பார்க்கணும். 5th அந்த இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஏத்துலாம் டெலிகிராம் தானே. இது பார்த்துட்டியா இவனை அலெக்ஸ், இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி? அதையும் பார்க்கல. நல்லா ஆமா அது அது ஹெச்டி லீக் ஆச்சு. ஹெச்டி இது வந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா ஜிஎம் பண்ணுங்க. வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹெச்டி லீக் ஆச்சுன்னாங்க. ஆமா ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட்லாம் சரியான பாசிட்டிவ். அதான் ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்கணும், அதுக்கடுத்து ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த இது பார்க்கணும். மிஷன் இம்பாசிபிளாக வந்துட்டு தேட்டர் பண்ணிட்டு இது வந்துச்சு. ஆனால் தேட்டர் பண்ணிட்டு கேவலமாக இருக்கும். அதனால வரட்டும், அது லீக் ஆகிடும். ஹாலிவுட் படம்லாம் வந்துட்டு ஒரு வாரத்தில் ஹெச்டி வந்தது, 3 HD இது. ஆனா நம்ம ஊர் படம்லாம் பாத்தியா 2வது நாளே அதான் இது மிஷன் இம்பாசிபிள் தியேட்டர் போலான்னு இருக்கேன். ரொம்ப அது அது அவள் தான். அது லாஸ்ட் பார்ட் தான் நினைக்கிறேன். ஆமா அவனும் வந்து முடிச்சுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த வருஷம் வந்து நிறைய பேர் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்கடா சினிமா ஃபீல்ட்ல. ஐ மீன் வேர்ல்டு லெவல்லயே. ஆமா ஆனா அவதார் நிக்காதுன்னு நினைக்கிறது. இது தேர்ட் பார்ட் வருது. இல்ல அவதார்ல சிஜி தானே, உனக்கு வந்து ஆளே தேவையில்லை. என்ன அவன் என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆல் 100% ஃப்ளோன் இருக்கு அவன்கிட்ட. ஸ்டோரி சொல்றான். ஆனா அவதார்லாம் யாருக்கு பிடிக்காம இருக்கும். 3rd டிசம்பர் வருது. ஏன்டா செகண்டுக்கே அவ்வளவு பெரிய இது சொல்லி கிரிட்டிசைஸ் வந்து செமையா ஓடிடுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க குடும்ப கதையாக்கு சூரிய குடும்பம் மாதிரி இருக்கு. எனக்கு செகண்டே பிடிச்சது. இவனுங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றான்? அதான் அவனுங்க உங்களுக்கு என்னதான்டா வேணும்? இப்போ படத்தை இதுங்க மாட்டேங்குது. கிராபிக்ஸ் சரியில்லை மானுவல், கிராபிக்ஸ் சரியில்லை, கதை சரியில்லைங்கிறான். செருப்பால் அடிப்பானுங்க. அவனாதுக்கு அவதார்ல கிராபிக்ஸ் சரியில்லைன்னு சொன்னான். இல்ல அவதார்ல கிராபிக்ஸ் இருக்கு, கதை சரியில்லை. குடும்பத்தை வச்சு பேசிக்கிருக்காப்ல, குடும்பத்துக்காக பிரச்சனை, குடும்பத்துக்காக அப்படின்னு. ஒரு சில பேர் அசுரன் கதை கூட சொல்லியிருந்தானுங்க தெரியுமா? குடும்பத்தை காப்பாத்துறது. என்னடா பிரச்சனை? ஏதாவது சொல்லிட்டு வந்துடுறாங்க கிரிட்டிக்ஸ்ங்கிற பேர்ல. இல்ல இந்த புளுத்தியஸ் எனக்கு அதுதான் டென்ஷன் ஆகும் இவங்களை பார்த்தாலே. நானும் சொல்றேன், என்னோட ஒப்பீனியனை சொல்றேன், பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு